வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நல்ல நாட்களிலே பல மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை கொண்டாடுகிறார்கள். ஆமே. தெய்வத்திற்கென்று ஒரு பிறந்த நாளை அனுசரிப்பதும் கொண்டாடுவதும் நாம் ஆராதிக்கிற நம் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஆமே. அவர்தான் துவக்கமும் முடிவும் உள்ளவர். ஆமே. அவரை பற்றி துவக்கமும் இருக்குது, அவரை பற்றி தான முடிவும் இருக்கிறது. ஆமே. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்படும். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக தான் தேவ சமூகத்தில் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். ஆமே. எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் எதற்காக பிறந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமே. ஆண்டவராக இயேசு இன்னைக்கு பிறந்ததை அறிவிக்கிறது 3 விதமான கூட்டத்துக்கும் 3 விதங்களில் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு பிறந்ததை 3 விதமான கூட்டங்களுக்கும் 3 விதங்களிலே அறிவிக்கப்படுகிறது. ஆமே. ஒரு கூட்டம் ஆண்டவராக இயேசுவை நன்றாக அறிந்த கூட்டம். ஒரு கூட்டம் ஆண்டவராக இயேசுவை அறிவதற்கு ஆவலுள்ள கூட்டம். ஒரு கூட்டம் ஆண்டவராக இயேசுவை அறியாத கூட்டம். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? ஆண்டவராக இயேசுவை நன்றாக அறிந்த ஒரு கூட்டத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் பிறந்ததை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசுவை அறிவதற்கு ஆயத்தமாக உள்ள கூட்டத்திற்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு அறியாத ஒரு கூட்டத்துக்கும் ஆண்டவர் தன் பிறப்பை வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இது 3ம் வேதாகமத்தின் அடிப்படை. ஆமே. எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரே விதமாக வெளிப்படுகிறது இல்லை, வெளிப்பட்டதும் இல்லை, வெளிப்படுகிறதும் இல்லை, இனி வெளிப்பட போகிறதும் இல்லை. ஆமே. எல்லா ஜனங்களுக்கும் ஒரே மாதிரி. இப்போ எனக்கு வெளிப்படுகிற மாதிரி உங்களுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? வெளிப்பட மாட்டார். அவரை அறிந்ததனுடைய அளவு, அவரை அனுபவமாக்கியதனுடைய அளவு, அவளை அறிவதற்கு வாஞ்சை உள்ளதின் அளவு, இல்லை அறிவதற்கோ இல்லை அறியாமல் இருக்கிற காலத்திலும் கூட அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம். இப்படி நம்முடைய வளர்ச்சிகளுக்கு ஏற்றாற்போல் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. அப்போ தன்னை அறிந்த கூட்டத்துக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. இப்போ ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளுகிறது. ஒரு கூட்டம் என்ன செய்து தெரிந்து கொள்ளுது. எப்படி? ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தையும் அவரோ அவருடைய தூதர்களோ இல்லை வேற எந்த விதமான தான் பிறந்திருக்கிறோம் என்று எந்த ஒரு நபராலுமே அறிவிக்கப்படாமல் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சாஸ்திரம் என்ன செய்யல? எந்த தூதரும் இல்லை எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்யல? ஏண்ட ஆண்டவராக இருக்கிற இயேசு இந்த ஊரில் பிறந்திருக்கிறார் என்று அவங்களுக்கு என்ன செய்யப்படவே இல்லை, அறிவிக்கப்படவே இல்லை. அறிவிக்கப்படாமலேயே ஆண்டவராக இயேசுவின் பிறப்பை ஒரு கூட்டம் என்ன செய்திருக்குது? அறிந்து கொண்டிருக்குது. இவங்க தான் யார் அப்படின்னா ஆண்டவரை நன்றாக அறிந்தவர்கள். ஆண்டவரை நன்றாக அறிந்தவர்கள். இதை சொல்ல முடியுமா அப்படின்னா தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா, இந்த சாஸ்திரிகள் 3 பேரை சொல்கிறாங்க. சாஸ்திரிகள் வந்து ஆண்டவருடைய அந்த ஏரோதோட கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே இப்போ ஏரோது ராஜா செய்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது ஏரோதும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அந்த ஏரோது ராஜா செய்கிறான். ஏரோதும் தன் ஜனத்தினுடைய பிரதான ஆசாரியனையும் வேத பாரகனையும் எல்லாரையும் அழைத்து
கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்றாங்க. ஆமே. இப்போ இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் எதை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறப்பார் என்பதை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எங்கே பிறப்பார் என்றும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் பிறந்தா என்ன சம்பவிக்கும் என்றும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப சாஸ்திரங்கள் என்ன கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப இயேசு ஒருத்தர் பிறப்பாருன்னு இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியுது இல்லையா? எங்க பிறப்பார் என்று அவங்களுக்கு தெரியுது. எங்க வந்திருக்கிறாங்க? நேரா எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமுக்கு வந்துட்டாங்க. சரியா? மூணாவது என்ன? இவர் பிறந்தா என்ன செய்வார் என்று அவர் தெரிஞ்சிருக்கிறாங்க. இயேசு பிறப்பார் என்பதையும் தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ரெண்டாவது என்ன? இயேசு எங்க பிறப்பார் என்பதையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. மூணாவது என்ன? இப்படி இயேசு பிறந்தா அவர் என்ன செய்வார் என்பதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதான் கேட்கிற கேள்வி என்ன? ரெண்டாவது வசனத்துல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றார் இல்லையா? அப்ப அவர் யாரா இருக்க போறாரு? அவர் பிறப்பாரு. அவர் இந்த எருசலேமில் பெத்லகேமில் தான் பிறப்பாரு. மூணாவது என்ன? அவர் ராஜாவா என்ன செய்ய போறார்? இருக்கா. அப்ப இத்தனையும் யாருக்கு தெரியுது? சாஸ்திரிகளுக்கு தெரியுது இல்லையா? இத்தனையும் சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சது மட்டுமல்ல, அந்த வேத பாரகருக்கும் தெரிஞ்சிருக்குது, பிரதான ஆசாரியருக்கும் தெரிஞ்சிருக்குது. என்னன்னு? இயேசு இங்கதான் பிறப்பார். இயேசுன்னு ஒருவர் பிறப்பார். அது இங்கதான் பிறப்பார். அவர் இப்படிதான் என்ன செய்ய போறார்? இருப்பார் என்பதும் தெரிஞ்சிருக்குது இல்லையா? இதை சொன்ன பிறகுதான் ஏரோதுக்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம சேர என்ன செய்வான் போல் இருக்குது, காடி பண்ணிடுவான் போல இருக்குது. அதனால என்ன செஞ்சிரு? மொத்த ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணிடுங்க, எல்லாரையும் கொன்னு தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்? இவர் என்னவா பிறந்திருக்கிறாரு? இவர் சாதாரண மனுஷனை பிறக்கல. எப்படி பிறந்திருக்கிறாரு? பிறக்கும் போதே ராஜாவா என்ன பண்ணியிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அது யாருக்கு ராஜாவா? யூதர்களுக்கு ராஜாவா. தான் யாரு மேல ராஜாவா இருக்கிறோட அந்த ஜனத்துக்கு மேல இன்னொரு ராஜா என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார் என்பதை யாருக்கு புரிஞ்சு போச்சு? ஏரோதுக்கு இவங்க அறிவிக்கிறாங்க. யாரு? சாஸ்திரிகள் அறிவிக்கிறாங்க. இது அறிஞ்சவங்க ஒன்று சாஸ்திரிகளும் அறிஞ்சிருக்கிறாங்க, ரெண்டாவது பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் அறிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு? இயேசு பிறப்பு, இயேசுன்னு ஒருவர் இந்த பூமியில பிறப்பார். ரெண்டாவது எங்க அவர் பிறப்பார். மூணு, அவர் பிறந்தா என்ன செய்வார், எதுக்காக அவர் பிறக்கிறார், அவர் எதுக்காக பிறக்கிறார் என்பதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை குறித்தும் நமக்கு தெரியணும், நம்மை குறித்தும் நமக்கு தெரியணும், நாம் என்ன செய்யப்படும் என்பதை குறித்தும் நமக்கு தெரியணும். ஒருவேளை நம்முடைய பிறப்பை குறித்து நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிறந்ததின் நோக்கத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். பிறந்த பிறகாவது. ஆமென். அப்ப தேவன் விருப்பம் என்ன? ஆண்டவர் இயேசு பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இது யாருக்கு வெளிப்படுத்தின விதம்? ஆண்டவரை நன்றாக அறிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தின விதம் இல்லையா? ரெண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின விதத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரர் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் இல்லையா? இப்ப இந்த மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படுது. இப்ப இந்த மரியாள் யாரு? இயேசுவை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவள். இதுவரைக்கும் இயேசுவை பத்தி அவளுக்கு யாருக்கு தெரியாது. இப்ப மரியாளுக்கு தெரிஞ்சிருந்தா அது எப்படி நடக்கும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? நான் கன்னியா இருக்கிறேன், ஒரு கன்னிகை பெண்ணா இருக்கிறேன், ஒரு புருஷனை அறியாதவள இருக்கிறேன், இது எப்படி சம்பவிக்கும், என் கர்ப்பத்தை ஒரு குழந்தை உருவாகன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஐயா சாத்தியம்? அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, கேட்டிருக்க மாட்டா இல்லையா? ஆனா இந்த கேள்வி யார் கேட்கல? சாஸ்திரிகளும் கேட்கல, சோ பிரதான ஆசாரியரும் கேட்கல, வேத பாரகரும் கேட்கல. எந்த கேள்விய?
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெருமான சொல்றது எப்படி ஐயா சாத்தியம் அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு எங்க பிறப்பார்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி பிறப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும், பிறந்தா என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சதுனால அவங்க என்ன செய்ய விரும்பல, அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க விரும்பல. ஆனா மரியாள் என்ன செய்யறா, நான் ஒரு கன்னிகை இருக்கிறேன், இன்னும் புருஷனை அறியாம இருக்கிறேன், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும், இது எப்படி இது முடியும் அப்படின்னு என்ன செய்ய கேட்கிறான். அவர் தன்னுடைய காரியத்தை விளக்கி கொள்வதற்காக அந்த தேவதூதனை கேட்கும் போது தான் தேவதூதன் சொல்றான், என்ன பரிசுத்த ஆவியின் மேல நிழலிடும், நீ பிறக்க போது பரிசுத்தமானதா இருக்கும், அவர் யாரா இருப்பா, அவர் பெரியவராய் இருப்பார் என்று தன்னை அறிவதற்கு ஆயத்தமுள்ள கூட்டத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது இயேசுவின் பிறப்பு. ஆமே. முதல்ல எந்த கூட்டத்துக்கு அறிவிச்சாங்க, இயேசுவை அறிந்த கூட்டத்துக்கு அறிவித்தார்கள் இல்லையா. இரண்டாவது எந்த கூட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க, ஆண்டவரை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற கூட்டத்துக்கும் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அறிவிக்கப்படுகிறது, அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி இல்லையா. மூணாவது எதற்கு அறிவிக்கப்படுகிறது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க. அது என்னையா நற்செய்தி அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தையில விளக்கிறார். என்ன விளக்கிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் சொல்றார் இல்லையா. இப்ப இந்த மேய்ப்பர்களுக்கு என்ன தேவைப்படுது, சந்தோஷம் தேவைப்படுது, சந்தோஷம் தேவைப்படுது. அப்ப இன்னைக்கு பிறந்திருக்கிறா, எங்க பிறந்திருக்கிறா, பெத்லகேமில் என்ன செஞ்சிருக்கிறா, பிறந்திருக்கிறா. அப்ப இந்த கூட்டம் எந்த கூட்டம், இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத கூட்டம், இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன தேவைப்படுது, ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு என்ன தேவை இல்லை, சந்தோஷம் தேவை இல்லை இல்லையா. இப்போ தேவைப்படுறது வேற இல்லையா. இப்போ ஏன் தேவைப்படுது அது பாப்பா பின்னாடி பண்ண வாய்ப்பு தான் எனக்கு நிறைய புதுசாக வேற கேட்கறதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக பேசுறதுக்கு முடியாது சரியா. இன்னைக்கு என்ன சரியாக பேசுறதுக்கு கொஞ்சம் முடியாது, ஏன்னா கொஞ்சம் அப்படி ஓரளவு தான் பேச இன்னைக்கு முடியும், அதனால கொஞ்சம் ஓரளவே பேசுகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போ அவருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியுது, என்ன தெரியுது, என்ன அறிஞ்சவங்களுக்கு திரும்பவும் என்ன தேவை இல்லை. தம்பி அழகா பண்ண, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எப்போ மாறும், ஆண்டவரை அறியாத காலத்தில் துக்கமாக இருந்தோம், ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு என்ன மாறிட்டு இருக்கணும், துக்கங்கள் மாறிட்டு இருக்கணும், சந்தோஷம் வந்துட்டு இருக்கணும் இல்லையா. துக்கம் மாறிட்டு இருக்க என்ன வந்துட்டு இருக்கணும். அதனால தான் ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு எதை பற்றி சொல்லலை, சந்தோஷத்தை பற்றி தேவதூதன் பேசல, தேவதூதன் பிரசங்கம் பண்ணல. என்ன பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு சந்தோஷம் தேவை, உங்களுக்கு சந்தோஷம் தேவை, உங்களுக்கு மகிழ்ச்சி தேவை. அதனால தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று யாருக்கு சொல்லலை, ஆண்டவரை நன்றாக அறிந்தவர்களுக்கு சொல்லல. நம்ம பாணியில சொன்னா பல வருஷமா சபைக்கு வந்து பல பிரசங்கங்களை கேட்டு பல விதமான கோணத்துல ஆண்டவரை அறிந்து வேதத்தை வாசித்து புஸ்தகங்களை வாசித்து பல செய்திகளை கேட்டவங்களுக்கு என்ன தேவை இல்லை, சந்தோஷம் தேவை. ஏன்னாக்க அவங்க செய்தியை கேட்கும் போது என்ன வந்துடும் அப்படின்றது ஆண்டவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லையா. ஆனா தேவைப்படுவது தான் வேதனையான காரியம். யாருக்கு, பல வருஷமா ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு என்ன தேவைப்பட வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு தான் நமக்கு நல்லா இருக்கு இல்லையா. கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறா, கர்த்தர் உயர்த்துகிறாருன்னு தான் கர்த்தனோடு என்ன செஞ்சா, கர்த்தர் இன்னும் என் கூடவே பேசினார், என் கூட மட்டும்தான் பேச, வேறு யாரு கூட என்ன செய்யல பேசலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. என்ன செய்தி, கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை உயர்த்துவார், அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு சொன்னதான் நமக்கு மனசுக்கும் இதமா இருக்குது. அதுதான் ஆண்டவர் நம்மளோட பேசுற செய்தியாக எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா. இந்த செய்தி யாருக்கு பேச வேண்டியது, இது பிரசங்கம், எது
உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியை சொல்றது பிரசங்கம், அது உபதேசம் அல்ல இல்லையா? ஆனா தேவனை அறிந்தவங்களுக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை இல்லையா? சரி, யாருக்கு பாடம் நம்ம ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறோம்ல, யாருக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுப்போம்? இப்போ நான் வந்து ஃபீடிங் பாட்டில் வச்சுன்னு ஒரு பக்கம் மைய பிடிச்சி பேசுகிறேன், எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் என்ன செய்கிறேன்? ஃபீடிங் பாட்டில் வச்சுன்னு அப்படியே குடிச்சுன்னு மறுபக்கம் மைக் எடுத்து பேசுகிறேன், எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும் இல்லையா? யாரும் உட்காரவே மாட்டீங்க. சி, இந்த கருமத்தை என்ன செய்யவே கூடாது, கண்ணில் பார்க்கவே கூடாது. எழுந்து அந்த வழியாக மூணு பக்கமாக போயிடுவீங்க இல்லையா? ஏன்னா உட்கிறதே 3 வழி தான் இருக்கு, அதனால 3 பக்கம் வேணும் போயிடுவீங்க. எந்த வழி விட மாட்டோம், இது எங்களுக்கு. அதனால் 3 வழி பக்கம் 3 பக்கம் போயிடுவீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன தேவை? ஒரு ஃபீடிங் பாட்டில் தேவை. அப்போ வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவை? ஆல்ரெடியாக அவங்க சந்தோஷத்தை அடைவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் அவங்க கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பல பிரசங்கங்கள் கேட்கிறேன். ஒவ்வொரு பிரசங்கம் என்ன செஞ்சால் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அதை செய்யும் போது அவங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம் வருது. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? இல்லை, திரும்பவும் ஒரு சந்தோஷம் கொடுக்கிற செய்தி அவங்களுக்கு தேவை இல்லை. அதனால தான் சாஸ்திரிகளுக்கு எதை பற்றி பேசல? சந்தோஷத்தை பற்றி பேசல இல்லையா? அவருக்கு வேற ஒன்றும் பேசல. அப்படியே ஒரு நட்சத்திரம் மட்டும் பளிச்சுன்னு வந்துச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே. அப்போ இன்னைக்கு காலையில் அதை பேசணும், 5 மணிக்கு வந்தவங்களுக்கு அதை பேசணும். என்ன? அந்த நட்சத்திரம் வந்துச்சு, இது கண்டவங்களை என்ன செய்வாங்க, எப்படி சந்தோஷம்லாம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு பேசிட்டோம். இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு முடியாது, இப்போ எல்லாம் கலந்துருக்கிறீங்க. அதனால இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ஆனால் இடையில் நமக்கு சேனல் வரும், அப்போ நீங்கள் கேளுங்க. இடையில சேனல் என்ன செய்யும்? வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, சரியா? அப்போ கவனிச்சிரமா பார்த்து என்ன பார்த்துக்கணும்? அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக வித்தியாசம் வெளிப்படுகிறார். அப்படியே பிறப்பு தான் ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறா? தன்னை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி மறு பேச்சே கிடையாது. ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறார்? அவர் எப்படி இருப்பார் என்பதை வெளிப்படுத்திட்டார். அவர் யாரா இருப்பார்? அவர் பெரியவராக இருப்பார், அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார், தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதோட அவர் முடிச்சுட்டார் இல்லையா? மறு பேச்சு அங்க அவனுக்கு கிடையாது. அப்ப 3வது ஒரு கூட்டம் தான் சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவர் அறியாத அந்த கூட்டத்தை தான் இப்ப என்ன சொல்ல விரும்புறா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. யாருக்கு? உங்களுக்கு இல்லை, யாருக்கு? இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத ஒருவங்களுக்கு தான் சொல்ல. இன்று உங்களுக்கு என்ன செய்ய விரும்புற? ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, ஒரு நிறைய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தராகிய கிறிஸ்து இன்றைக்கு தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவரை அறியாத கூட்டத்துக்கு சொல்லுகிறார். ஆமே. இப்ப எந்த கூட்டத்தில் இருந்து உங்களுக்கு நான் பேசணும்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க? இப்ப 3 கூட்டத்துக்கும் பேசணும் இல்லையா? இந்த 3 கூட்டத்துக்கு என்ன செய்யணும்? ஒன்று ஆண்டவரை நன்றாக அறிந்த கூட்டத்துக்கும் நான் பேசணும் இல்லையா? ஆண்டவரை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற கூட்டத்துக்கும் பேசணும் இல்லையா? ஆண்டவரை அறியாத கூட்டத்துக்கும் பேசணும் இல்லையா? இந்த 3 கூட்டமே உட்கார்ந்து நிற்கிறீங்க. இந்த 3 கூட்டம் உட்கார்ந்து, இந்த 3 இப்போ நான் பேசணும் சொன்னால் நீங்கள் கரியெல்லாம் சாயங்காலம் ஆகிடும். பரவாயில்லனாக்கா 3 கூட்டத்தை பற்றியும் பேசிடுறேன். ஆமே. எடுத்து வச்ச சிக்கனில் என்ன ஆகிடும்? இப்போவே நிறைய பேரை கோழி கூப்பிடுது இல்லையா? நிறைய பேர் என்ன செய்யுது? கோழி நிறைய பேரை கூப்பிடுது இல்லையா? என்னை எடுத்து வச்சிருக்கோம்னா அங்கே போய் உட்காந்துக்கனா நான் என்ன ஆவறது அப்படின்னு நிறைய பேர் என்ன கூப்பிடுது? கோழி நிறைய பேரை கூப்பிடுது இல்லையா? நிறைய ஹோட்டல் ஓனர் நிறைய பேரை கூப்பிட்டுக்கிறார். என்னப்பா உங்கள் ஆட்டு போய்ட்டு அங்கே உட்காந்துக்கினேன், இங்கே நாங்களாம் என்ன ஆவறது அப்படின்னு நிறைய ஹோட்டல் ஓனருங்க நிறைய பேரை கூப்பிட்டுனே இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் எது கூப்பிடுது? கோழி கூப்பிடுது. நிறைய பேரை ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணினே இருக்கிறாரு? அவர் வேற அங்கே ரிங் பண்ணினே இருக்கிறார். ரொம்ப உட்காந்து எப்படி டைம் ஆகுது, சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? அப்புறம் கோழிக்கு காலை கூட என்ன செய்யாது, உனக்கு கிடைக்காத போயிடும், ஆட்டுக்கு வாழை கூட கிடைக்காத போயிடும், என்னப்பா பண்ணுற, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்றார் இல்லையா? இந்த 3 கூட்டத்தை பற்றி பேசாம ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் பேசி உங்களை செபிச்சு அனுப்பிடுறேன். ஆமே. அப்பா யாருக்கும் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. நல்ல வேலைப்பா. சரி, ஒரு கூட்டம் முடிச்சு 3 கூட்டம் இல்லாத ஒரு கூட்டம் சொல்லி, அதாவது என்ன பண்ணு, சீக்கிரமா முடிச்சு அனுப்புண்டா. முடிக்கிறவன் அதுக்கு மேலே அவர் கையில் தான் இருக்கு இல்லையா? நான் முடிக்கிறது தான் ஆசைப்படுறேன். என்னது, உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்க கூடாது. நான் உட்காந்து பேசலாம், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போன என்ன பண்ண மாட்டீங்க, ஒன்றும் கேட்கறதுக்கு காது தான் ஆள் தாங்க உட்காந்துருப்பீங்க. இது பூரா இங்கே அப்படியே சுற்றிட்டு வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் சுத்தினாலும் வேறு வழியில் சுற்றி தான் ஆகணும். ஆக மொத்தம் எங்கேயோட சுற்றி வந்து நின்றுடும். சரி, புரிஞ்சவங்களுக்கு தோத்திரம், புரியாதவங்களுக்கு தோத்திரம். என்ன செய்ய இல்லையா? சரி, அப்படி இருக்க 3 கூட்டம். ஒன்று தன்னை அறிந்த ஒரு கூட்டம் இல்லையா? 2வது தன்னை அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற
ஒரு கூட்டம் இல்லையா? அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு உடனே கேட்கிறேன். உடனே அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், இது அறிவதற்கு ஆயத்தமா இருக்கிற கூட்டம். மூணாவது கூட்டம் என்ன? இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத கூட்டம். இந்த 3 கூட்டத்துல 2வது கூட்டத்தை பத்தி மட்டும் உங்களோட பேசலான்னு கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தி இருக்கிறா. அது கேட்டபடி கொடுக்க அது உங்களுக்கு சொல்லி முடிச்சிருவேன். அது அறியாதவங்களுக்கும் சரியாயிடும், அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கும் சரியாயிடும், அறிந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு ஒத்து வந்துடும். ஆமாவா? ஆமே. அப்ப 3 கூட்டம். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யல? தன் பிறப்பை ஒரே விதமாக வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய பிறப்பை எல்லாருக்கும் என்ன செய்யற? ஒரே விதமா வெளிப்படுத்தல இல்லையா? இப்ப சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்துற மாதிரி யாருக்கு வெளிப்படுத்தல? மேய்ப்பருக்கு போயிட்டு அழகா ஒரு நட்சத்திரம் சொல்லி என்ன இருக்கும்? அப்ப 4 மணி ஆயிடுச்சுடா, எலும்புடா, ஆட்டை என்ன செய்யலாம், எல்லாம் ஓட்டுக்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். யாரு? ஏன்னா அவளுக்கு அன்னைக்கு இன்னைக்கு தான் போகிறோம், இந்த வாட்ச் அந்த வாட்ச்ன்றீங்க இல்லையா? இப்போ ஃபோன் அடிச்சா வாட்சிலே பார்த்துக்கிறாங்களா, வாட்சிலே பேசிக்கிறாங்களா? சரி, அப்படி வந்துடுச்சு இல்லையா? இப்போ கையில் வாட்ச் கட்டுறாங்களா, ஃபோன் வச்சுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாத அளவுக்கு கம்ப்யூட்டர் உலகம் வந்துடுச்சு. அப்போ அன்னைக்கு மேய்ப்பனுக்கு எந்த கம்ப்யூட்டர் வாட்சியும் இல்லை இல்லையா? எந்த ஃபோன் அடித்தாலும் லைட் தெரியும், அவனுக்கு ஒரே மணி தெரியும். 4 மணி ஆச்சுனாக்கா எது முளைக்கும்? கிழக்க பார்த்தா வெள்ளி மீன் முளைக்கும். இதுதான் மேய்ப்பனுக்கு தெரியும். எது? இப்ப ஆண்டவன் நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்குறது எதுக்காக தான்? காலங்களையும் நேரங்களையும் நான் நிதானித்துக் கொள்வதற்காகத்தான் இல்லையா? அமாவாசை எதுக்கு? மந்திரம் பண்றதுக்கு இல்லை. அமாவாசை எதுக்கு? மந்திரவாதி மந்திரம் பண்றதுக்கு இல்லை. ஐயோ அமாவாசை இருட்டு வந்துடுச்சு, இந்த அமாவாசையில் எங்கே போக அப்படின்றதுக்கு அல்ல. மாறாக என்ன? பௌர்ணமி வந்தாலும் அது சூனியக்காரனுக்கு அப்படின்னு அல்ல. அமாவாசையும் பௌர்ணமியும் நட்சத்திரம் தேவன் உருவாக்குறது என்ன? காலங்களையும் நேரங்களையும் நிதானித்துக் கொள்வதற்காக. அன்னைக்கு வாட்ச் கிடையாது, செல்போன் கிடையாது, அதனால டைம் பார்க்கவே முடியாது, நாட்கள் பார்க்கவே முடியாது. அப்ப இவைகளை வச்சு நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? கணக்கு பண்ணி கொள்ள வேண்டும். அதனால அன்னைக்கு மேய்ப்பனுக்கு சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் தோன்ற மாதிரி மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரம் தோன்றிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன ஆக போகுது? பொழுது விடிய போகுது, சூரியன் உதிக்க போறான். அப்ப என்ன செய்யுங்க? சீக்கிரம் எலும்பு, ஆட்டெல்லாம் ஓட்டி அடுத்த ஊருக்கு போலாம் அப்படின்னு அவன் ஆட்டை ஓட்டி கிளம்பிட்டு இருப்பான் இல்லையா? ஆமாவா? அப்படின்னா இப்போ ஒரே வேளை இந்த செய்தியை சாஸ்திரிகளுக்கு சொல்லியிருந்தா மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னா, ஐயா நாங்கள் ஏற்கனவே பல வருஷமா என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே வரும்போதே தெரிஞ்சிருப்பேங்க. என்னது? இப்போ ஏன் ரொம்ப நம்ம லேட்டாக வரோம்? எப்படி எனக்கு கிறிஸ்து இயேசு பிறப்பை பற்றி என்ன செய்ய போகிறாங்க? சொல்ல போகிறாங்க. என்ன பாடம் பாட போகிறாங்க? பிறந்தார்னா பாட போகிறாங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு தளபாடமா தெரிஞ்சது இல்லையா? இப்ப இவனுக்கு போயிட்டு நல்ல நான் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னா இது எங்கன்னா வேற போய் சொல்லுங்க போங்கன்னு சொல்லியிருப்பான். யாரு? சாஸ்திரி. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பல வருஷமா காலையில் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னேன். என்னன்னா, எப்படியும் கொஞ்சம் விவரமுள்ள ஆளுகளாக இருப்பீங்கன்னா, போன வருஷம் நீங்கள் நோட்ஸ் எழுதுகிற ஆளாக இருப்பீங்கன்னா, போன வருஷம் அப்படி நோட்டை திரட்டு, சரி போன வருஷம் என்ன செய்தி பேசினாங்க, இந்த வருஷம் அதே கதையை சொல்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது புதுசாக சொல்கிறாங்களா அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் நோட்டை புரட்டி பார்த்துட்டு, சரி இந்த வசனம் இல்லையா இதை சொல்லியிருக்கிறாங்க, 3 பாயிண்ட் முடிஞ்சால் கையில் பிள்ளைங்க விட்டு எழுதுற மாதிரி அதை என்ன பண்ணி வந்துருப்போம், அப்படி எளிதாவது வந்துட்டு இருப்போம். எதுக்கு? நான் லூக்கன் ஒன்று நான் தான் நினச்சேன் என்னன்னு, அது போன வருஷம் கதையை தான் இந்த வருஷமும் சொல்ல போறாங்க அப்படின்னு சில விவரமான ஆளுங்க. அவங்களாம் யாரு? சில விவரமான ஆளுங்க. என்ன போல விவரமான ஆளுங்க, சரி ஏதோ அப்படி போறாங்க, என்ன செய்யலாம், அப்படி போய் உட்காந்து கேட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன போல விவரமான ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி வந்திருப்பாங்க. அப்படி வந்து என்ன அவங்களுக்கு என்ன செய்தி? இன்னைக்கு இதை தான் பேசணும். ஒன்று மத்தியிலிருந்து பேசணும், இல்லை லூக்கா 2லேருந்து பேசணும், இல்லை லூக்கா 3லேருந்து பேசணும். இதை தவிர என்ன செய்ய முடியாது? வேற வசனமே சொல்ல பாரு அப்படின்னு பக்கத்தில் அக்காவுக்கு சொல்லிட்டும் வந்திருப்பாங்க இல்லையா? இப்படி நான் பேசும்போது லூக்கா மத்தேயு 2ஆம் அதிகாரம் பார்த்துருப்பாங்க. நான் சொல்லலை அப்படின்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? லூக்கா அப்படின்னு உடனே நான் நேற்றே சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ இவங்களெல்லாம் யாருன்னா அறிந்தவர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன செய்தி எடுபடாது? இயேசு பிறந்தார், ஐயா அவர் பிறந்தார், எதுக்கு பிறந்தார் அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறாளுங்க இல்லையா? எதுக்கு பிறந்தா, எப்படி பிறந்தா, அது பிறந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கம் எதுக்கு அப்படின்னு இன்னும் என்ன செய்ய விரும்புறேன்? நான் ஆழத்தை அறிய விரும்புறேன். இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய விரும்புறேன்? ஆழத்துக்குள்ள நான் போக விரும்புறேன். அதனால சும்மா இயேசு பிறந்தார் இதையே சொல்லி என்ன பண்ணாதீங்க, எங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இது யாருக்கு? ஆண்டவரை நன்றாக அறிந்த வேத பாரகர்களுக்கு இல்லையா? சாஸ்திரிகளது அப்படி நட்சத்திரம் வந்த உடனே ஓ அப்ப தெரிஞ்சு மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கா, இந்த நட்சத்திரம் தோன்ற உடனே இயேசுங்க பிறப்பா, அப்ப நம்ம எங்க போகணும்? இயேசுவை தேடி போகணும். அந்த அறிவோட கூட என்ன செய்ய வராங்க? அவங்க புறப்பட்டு வராங்க இல்லையா?
அப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த தன் பிறப்பை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இல்லையா? அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு வேத அறிவு அவங்களுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு வசனத்தை புரிந்து கொள்கிற தன்மை அவங்களுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு சொல்லுகிற வசனத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி சொன்னா விளங்கிக் கொள்வார்களோ, எப்படி புரிந்து கொள்வார்களோ, நம்ம சொல்லுகிறத எந்த அளவுக்கு இன்னும் அட்வான்ஸா எடுத்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அது பிறப்பாக இருந்தாலும் சரி, அது மற்ற வேத பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி. ஆமே ஆமே. வேத ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற பிரசங்கமா இருந்தாலும் யார் கேட்டபடிதான் வருகிற ஜனங்கள் எந்த மனநிலையில உள்ளவங்க, என்ன மனநிலையில உள்ளவங்க, சொல்ற விதமாவே புரிஞ்சுக்கிறவங்களா, இல்ல சொல்றதுல குறுக்க நுழைஞ்சு அப்படி குறுக்க மறுக்க போய் வர்றவங்களா, இல்ல சொல்றத தப்பாவே புரிஞ்சுக்கிறவங்களா, சொல்றத குறை கண்டுபிடிக்கிறவங்களா, சொல்றதுல குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா, சொல்றத நல்ல விதமா எடுத்துக்கொள்ளுகிறவர்களா என்பதை அறிந்துதான் தேவன் என்ன செய்வார்? அவர்களுக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு பிரசங்கத்தை என்ன பண்ணினே இருப்பார்? தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளோட கூட தேவன் இடைபட விரும்புகிறார். ஆமென். இப்ப இரண்டாவது பகுதி கவனிக்க போறோம். என்னது இரண்டாவது பகுதி? யாரு? அறிவதற்கு ஆயத்தம் உள்ள கூட்டம். இல்லையா? நீங்க எந்த கூட்டம்? போ. அப்ப நீங்க எந்த கூட்டம்? தேவனை அறிவதற்கு நாங்க இன்னும் என்னவா இருக்கிறோம்? ஆவலா இருக்கிறோம். நாங்க இன்னும் இப்ப ஏற்கனவே அறிஞ்சவன சொல்லியிருப்பான், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப மத்தேயு உடனே அவன் வாசித்திருப்பான் இல்லையா? லூக்கான உடனே அவன் டக்குனு வாசிட்டு இருப்பான். மத்தேயு லூக்கான அவன் டக்குனு என்ன பண்ணிடுவான்? நான் வசனமே சொல்லாம எடுத்து வாசிடுவான். இதானே சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப வேத பாரக யாரு? வேதத்தை ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு என்ன தேவையில்லை? இந்த பிரசங்க தேவை இல்லை இல்லையா? அவனுக்கு சும்மா என்ன பண்ணும்? ஒரு கோடு போட்டா போதும், ஒரு புள்ளி வச்சா போதும், அவன் கோலம் போட்டு போயிடுவான். யாரு? அந்த வேற அதான் சொன்னா, ஏசங்க பிறப்பார். உடனே அவன் கூட்டு சொல்லிட்டான், இந்த இடத்துல பிறப்பா, இப்படி இருப்பா, இதை செய்வா, அதை பண்ணுவா. இவன் சொன்னவன அவனுக்கு கை களான்னு நடுங்க போச்சு. யாருக்கு? ஏறுவதுக்கு இல்லையா? அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த கூட்டமா நம்ம இருக்க என்ன இல்லை? வாய்ப்புகள் இல்லை. அதனால உங்களுக்கு எது தேவையில்லை? ஏன்னா நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்க வாய்ப்புகள் இல்லை. நாங்க படிக்கிறதே பெரிய பாடா இருக்கு, இதுல ஆராய்ச்சி எங்க பண்றது? அது பெராயா பண்றது. மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு வசந்தம் சொன்னா உண்மையிலே வசனம் இப்படிதான் இருக்குதா, இப்படிதான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு அவன் வசந்தம் என்ன பண்ணுவான்? ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். அப்ப அவனுக்கு பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ரெண்டாவது பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கடினம் தான், ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா மூணாவது கொடுத்து பண்றது ரொம்ப ஈஸி. ஏசு என்ன செய்வா? உனக்கு குணமாக்கனா அவன் அப்படியே சந்தோஷமா போயிடுவான் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏசு குணமாக்குவான்னா எப்ப குணமாக்குவாரு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்ப அவனுக்கு சொன்னா எப்படி குணமாக்குவார் அவன் கேட்பான். அப்ப கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு பேசுவது சிட்டா கடிமம். ஆனா வளர்ச்சிக்கு ஏற்றார் போலதான் தேவன் தன்னை ஒரு மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் ஆமென். அப்ப இரண்டாவது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஆண்டவரை அறிவதற்கு ஆயத்தம் உள்ள கூட்டம். ஆண்டவரை அறிவதற்கு, அப்ப ஆண்டவரை அறிவதற்கு ஆயத்தமுள்ள கூட்டத்துக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? இப்ப வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 29வது வசனம், 30வது வசனம், 31ஆம் வசனம், 32 30 31 32 இந்த 3 வசனத்தையும் வாசிக்கலாம். தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். அதான் நம்ம கவனிக்க போறோம். ஆமென். இயேசு தன்னை மரியாளுக்கு எப்படி வெளிப்படுத்துறார், எப்படி அறிய விரும்புறார்? நீ இயேசு ஒரு சாதாரண நினைச்சிடாத. உன் வயிற்றுல பிறக்கிறதுனால நீ என்ன நினைச்சிடக்கூடாது? என் பிள்ளை நினைச்சிடாத. ஏதோ 4 பிள்ளையோட இது ஒரு பிள்ளை நினைச்சிடாத. 10 பிள்ளையோட இது ஒரு 11வது பிள்ளை நினைச்சிடாத. பூமியில எத்தனையோ பசங்க பிறக்கிறாங்க, அதுல என் பையனும் ஒருத்தன் அப்படி நினைச்சிடாத. அவர் யாரா இருப்பாருன்னா பெரியவரா இருப்பார். ஆமா, யாரை பார்த்தா பெரியவரா இருப்பான்னு சொல்லுவாங்க? இப்போ இவனை விட நான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் இல்லையா? முடிய நட்சத்திரம் சொல்லாதீங்க.
வயசில் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா முடியெல்லாம் என்ன செய்ய போச்சு, நரைச்சி போச்சு, தாடியெல்லாம் என்ன செய்ய போகுது, நரைச்சி போச்சு. அதனால இவனை விட கொஞ்சம் வயசானவங்களா. இப்போ என்ன விட மொத்தமாக வெள்ளையா இருக்கு இல்லையா? பார்த்தா புறாவை போலவே தெரியும் இல்லையா? எங்க சில பேர் தலை பார்த்தா புறாவை போல தெரியும் இல்லையா? கொக்குன்னு சொல்லலாமா? கொக்கு போல தெரியும் இல்லையா? இப்ப கொக்கு போல தெரிஞ்ச என்ன சொல்லலாம், இவரை விட அவர் யாரு, பெரியவர் சொல்லலாம். அப்ப உலகத்துல மனுஷனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு பெரியவர்களா இருந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பெரியவர்னா யாரா இருக்கணும், அவருக்கு சமமா இல்ல அவருக்கு மேல யாருமே இருக்க கூடாது, அவங்கள தான் பெரியவர்னு சொல்ல முடியும். ஆமே. இப்ப ஆண்டவர் சொல்றேன், கொஞ்சம் நல்ல கவனம் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவரவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாறு போல வெளிப்படுத்துகிறார். முதல் வளர்ச்சி என்ன வளர்ச்சி? நன்றாக அறிந்தவர்களுக்கு ஒரு விதமா வெளிப்படுறார், அறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா வெளிப்படுறார், அறியாதவர்களுக்கு ஒரு விதமா வெளிப்படுகிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யல, வெளிப்படல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா தேவன் வெளிப்படுத்துறார். அவதாரம் இல்ல, அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்றார் போல, அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்றார் போல, அவங்க ஆண்டவரை இன்னும் தெரிந்து கொள்வதற்கு ஏற்றார் போல தன்னை வெளிப்படுத்துறார். அப்ப முதல் கூட்டமா நாம இல்ல, நம்ம இரண்டாவது கூட்டம் என்ன கூட்டம், நாம ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இன்னும் என்னவா இருக்கிறோம், ஆர்வமா இருக்கிறோம். இன்னும் நாங்க என்ன செய்யணும், அறியணும். அப்படிதான் நம்ம பாட்டு பாடுறோம். என்னது? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, ராஜாவோ பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆமே. அப்ப நம்ம எந்த கூட்டமா இருக்கிறோம்? தெரிஞ்ச கொண்டது எனக்கு போதாது, இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றது எதுக்கு? இன்னும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும், நான் தெரிஞ்சுக்கணும். கற்றுக்கொண்டது எனக்கு போதாது. ஏன்னா உலக மனுஷன் சொல்றான், இதுவரைக்கும் கற்றுக்கொண்டது எவ்வளவா, கையளவா. கையின் எவ்வளவு, உள்ளங்கை அளவா. இந்த உள்ளங்கை எவ்வளவு பெருசு இருக்கும், ₹1 வச்சு அடைச்சிடும் இல்லையா? இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டது கையளவா, கல்லாதது உலக அளவன்றார். யாரு? ஒரு உலக மனுஷன் சொல்றார் இல்லையா? அப்ப தேவனுடைய ஜனம் நமக்கு தெரியணும், நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை அறிஞ்சிருந்தாலும் நான் கற்றுக்கொண்டது எவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் நாங்க நிறைய வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டோம், அதனால அவங்க நிறைய கத்துக்கிட்ட அப்படின்னா அவங்க கீழே போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். எங்க போறதுக்கு? நான் ஏற்கனவே நாட்டோட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாம் சொல்லுவாங்க, நாங்களாம் ரொம்ப வளர்ந்தவங்க, எங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும், ரொம்ப நேரம் பேசணும் இல்லையா? ரொம்ப நேரம் பேச நாங்கள் யாரு? வளர்ந்தவங்களுக்கு ரொம்ப நேரம் பேசணுமா இல்லையா? அவங்க பேசவே இல்லை. வளர்ந்தவங்களுக்கு யாரு? ஏசுனார் என்ன செய்யவே இல்லை, மூச்சு கூட இல்லை, நேரம் ஒரே ஒரு நாச்சு அப்படி கிளிக் பண்ணிட்டு போய் நேர்ந்துட்டார் இல்லையா? அப்போ வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை, புள்ளி வச்சு அவங்க கோலம் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி. ஆனால் அவன் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப வளர்ந்தவங்க, நாங்கள் ரொம்ப என்ன பண்ணிட்டோம், நிறைய வளர்ந்துட்டோம், நிறைய நிறைய. அப்போ நிறைய வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை, பாட்டு தேவையில்லை, ஆயத்த ஜெபம் தேவையில்லை, பாடல் அவங்களுக்கு தேவையில்லை, ஆராதனை அவங்களுக்கு. நாம தான் வளர்ந்துட்டோமே. நிறைய பேர் முகம் அப்படியே தேலசாகிறீங்களே. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பிரசங்கம் கேட்கும்போது எப்படி கேளுங்க, இல்லைனாக்கா நான் பேசுகிற பிரசங்கம் உங்களுக்கு தான் ஆகிடும் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும். அதனால் என்ன பண்ணுங்க, அப்படி இருந்தால் கூட அப்படி மேனேஜ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படி ஒன்றும் இல்லாத போல என்ன பண்ணிங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஆனீங்க, பக்கத்தில் பார்ப்பாங்க, ஓஹோ இந்த அண்ணன் எப்படி இருந்திருக்கிறான், இப்படி தான் திரும்ப போட்டுக்குது, அதனால தான் இவனு தான் சொல்கிறேன் அப்படி விடுவாங்க இல்லையா? வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை, ஆயத்த ஜெபம் தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை, பாடல்
தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஆராதனைகள் தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஆவியின் நிறைவு அவங்களுக்கு தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? அர்ப்பணிப்பு அவங்களுக்கு தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? அறிவு அவங்களுக்கு தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஆரம்ப பிரசங்கம் அவங்களுக்கு தேவையில்லை. ரேமா வார்த்தை அவங்களுக்கு தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கு என்ன தேவையில்லை? முடிவும் தேவையில்லை. புரியல? புரியல இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஆயத்த ஜபம். நாங்க வளர்ந்துட்டோம் இல்லையா? அப்ப ஆயத்தம் வரலாம் என்ன சொல்லலாம்? அவங்கள அவங்க நிறைய வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய அவங்க இப்ப என்ன தேவையில்லை? தாகம் உள்ளவனுக்கு மேல. அப்ப தாகம் என்ன பண்ணுவான்? கடை ஓடி தண்ணி குடிச்சிருவான் இல்லையா? இப்ப அவன் தான் என்ன பண்ணிருக்கிறான்? 32 இட்லி இது வரைக்கும் சாப்பிட்டாச்சு. இப்ப 2 இட்லி சாப்பிட பண்ண என்ன செய்ய மாட்டான்? நீ என்னதான் சிக்கன் நான் சொல்ல லெக் பீஸே கொண்டு போய் கூட ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டு என்ன பண்ண முடியாது. இப்போ அது மாதிரி நிறைய பேருக்கு இது வரைக்கும் வந்துடுச்சு. என்னது? பிரசங்கம் இல்லையா? அபிஷேகம், கிருபை இது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ என்ன தேவையில்லை உங்களுக்கு? ஆயத்த ஜபம் தேவையில்லை, பாடல் தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவையில்லை, பிரசங்கமும் ஆயத்த ஆரம்ப வசனம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரேமா வார்த்தை அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. கடைசி ஆசோத ஜபமும் தேவையில்லை இல்லையா? அவங்களுக்கு எது இருந்தால் போதும்? அப்படி தலை அப்படி காலை அந்த கேட்டுக்குள்ள காலை வச்சுட்டு உடனே போயிட்டா கூட நாங்கள் எங்கே போயிட்டு வந்துட்டோம்? நாங்கள் தான் வளர்ந்தவங்க ஆச்சு. என்னாச்சு? நிறைய பேர் சவுண்டு வர மாட்டிருக்கு. உங்களை சொல்லலை, நான் வளர்ந்தவங்களுக்கு சொல்றேன் இல்லையா? அப்ப வளர்ந்தவங்கன்னா இங்கெல்லாம் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. வளரவங்க என்ன பண்ணுவாங்க? வளர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆரம்பத்தில் உட்காந்து அப்படி உட்காந்துப்பாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படி கேட்டே உட்காந்துப்பாங்க. கையை தட்டுனா அப்படி தட்டுவான் இல்லையா? எலும்பு நில்லுனா அப்படி எலும்பி நிற்குவான் இல்லையா? திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி ஆகாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்க போறோம். அப்ப நான் உங்களை தான் பேசுற மாதிரியே இருக்குது. அப்புறம் எனக்கு சங்கடமா இருக்குது. நான் உங்களை பேசுறேன் மொத்தமா சொல்றேன். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்? நம்ம வளர்ற கூட்டமாக இருக்கணும். அந்த வளர்ற கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புறாருன்னா பெரியவரா இருக்க விரும்புறார் என்பதை இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கோ, நீ அறிந்து கொள். அப்ப ஏசு எப்படி இருப்பாரு? பெரியவரா இருப்பா. அப்ப பெரியவர் என்ன அர்த்தம்? அவருக்கு மேல யாருமே இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க சவுளை பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு சவுளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? அவன் தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களா? எல்லாரோட ஹைட்டானால் யாரு? பழைய ஏற்பாட்டு சவுல் இல்லையா? அவர் எல்லாரும் எப்படி இருப்பாரா? ரொம்ப உயரமா இருப்பான். அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துல அவர் தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்களா இல்லையா? அப்படித்தான் பைபிள்னு சொல்லுது. அதனால அவ்வளவு உயரமானவர். அத போல அவருக்கு சமமா, யாருக்கு சமமா? ஆண்டவராகிய இயேசுவுக்கு சமமா யாருமே இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவர் என்ன செய்ய முடியும்? பெரியவர் சொல்ல முடியும் இல்லையா? எழுத்தின்படி சொன்னாலும் அவர் பெரியவர் தான், ஆவியின்படி சொன்னாலும் பெரியவர் தான். முதல்ல எழுத்த சொல்றேன் இல்லையா? எழுத்தின்படி சொன்னா இயேசு எப்படி பெரியவர்? வானம் அவருக்கு சிங்காசனம். சரி, வானம் எத்தனை? வானாதி வானங்கள் இருந்து இல்லையா? சயின்டிஸ்ட் சொல்றாங்க காற்று மண்டலம், மேக மண்டலம், ஆகாய மண்டலம். மேலே எத்தனை இருக்குது? 3 இல்லையா? ஒரு மண்டலம் என்ன மண்டலம்? நாம இருக்கிறதெல்லாம் காற்று மண்டலம் இல்லையா? இதுக்கு மேலே போனா மேக மண்டலம். அங்க என்ன இருக்காது? அங்க காத்து இருக்காது, மேக மண்டலம். அதுக்கு மேல என்ன இருக்குது? அதுதான் வான மண்டலம் இல்லையா? இதுக்கு மேல தான் யார் உட்கார்ந்துக்கிறாரோ? அப்ப நம்ம ஜெபம் பண்றது என்னது? வானாதி வானங்களுக்கு மேலாக பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த பிதாவே என்றோம் இல்லையா? அப்ப இந்த 3 வானங்களுக்கு மேல என்ன பண்ணி இருக்கிறாரா? உட்கார்ந்து இருக்கிறாரா? அவர் அங்க உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்தா கால் எங்க தொடுதான்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அப்ப அங்க சேர்ல உட்கார்ந்தா எப்படி உட்கார்? கால் எங்க படுதான்? நீங்க நிறைய பேர் சேர்ல உட்காந்து பாருங்க, காலை ஆட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னாக்க கால் என்ன செய்யாது? கீழே தரைய தொடாது இல்லையா? இதுதான் அவங்க வளர்ச்சி. ஆனா அவர் வளர்ச்சி எப்படியா? 3 வானத்துக்கு மேல சேர் போட்டு உட்கார்ந்தா கால் எங்க தொடுமா? இது எழுத்தின்படி இல்லையா? இப்ப நான் சொல்றேன், கால் இப்படி பாதி இடுப்புக்கள் தான் பாதி பாதி இவ்வளவு வரும்னா இவ்வளவு பாதி அங்க இருக்கு, இதுக்கு மேல இருக்கு இல்லையா? அப்ப அவ்வளோ பெரியவர் தான் இயேசு இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசுவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்மளை காலண்டர்காரன், நம்ம மளிகை கடைக்காரன் காலண்டர் கொடுத்தே நம்மளை கெடுத்து போட்டோம். மளிகை கடைக்காரன் நம்ம சர்ச்சைக்கு போறோம்னு தெரிஞ்சா நமக்கு விட ஒரு காலண்டர் வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது என்ன காலண்டர்? அப்படி ஏசோட முடி விட்டுருப்பாரு, கையில ஒரு ஆட்டுக்குடி வச்சு நின்று இருப்பாரு இல்லையா? இப்படி கையில கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தோம் நமக்கு என்ன பண்ணிடுது? ஏசு நம்மளை போல. சரி,
சகரியா சொல்லுவாரு, கர்த்தருடைய 7 கண்களும் சுற்றி பார்க்குது அப்படின்னு வர இல்லையா? ஒருத்தன் கேட்டா, இப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த ஒண்ணுக்கு இந்த ஒண்ணு எங்க வைப்பாரு? சரி இல்லையா? சிலருக்கு விலகல விட்டுருங்க, தோற்றம் பண்ணிடுவோம். அப்ப 7 கண், அது 7 கண்ணு இல்லப்பா, நம்மள சாயல் இருப்பா தவிர நம்மளை போல இருப்பான்னு சொல்லல இல்லையா? பைபிளின் படி இயேசுவின் சாயல் தான் நம்மளை தவிர இயேசு போல நம்ம இல்லை இல்லையா? அவருடைய நிழல் தான் நம்ம, அவருடைய அவர் நிஜம் நம்ம யாரு? நிழல். நிழல் அக்யூரேட்டா செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப வான சிங்காசனம் பூமி பாதபடியா உட்கார்ந்திருக்கார். இவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு இல்லையா? அப்ப எழுத்தின்படி பார்த்தா ஆண்டவர் யாரு? பெரியவர். எவ்வளவு பெரியவர்? இந்த உலகத்துல அவருக்கு ஆயிட்ட யாருமே கிடையாது, அவ்வளவு பெரியவர். சரியா? இரண்டாவது ஆவியின்படி பார்த்தாலும் அவளை விட பெரியவர் யாரும் கிடையாது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல அவருடைய செயலை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்திலிருந்து நீங்க கொஞ்சம் அவரை பார்த்தீங்கன்னா இந்த விளக்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கனவர் கொஞ்சம் விளக்கிறார். எப்படி விளக்கிறார்? இதை விளக்கிட்டு அடுத்த கவிதை நான் போறேன். தண்ணீர்களை என்ன செய்வாராம்? தண்ணீர்களை எவ்வளவு தண்ணி? இந்த பூமியில பார்த்தீங்கன்னாக்கா 3 பகுதி தண்ணி, 1 பகுதி தான் நிலம் இல்லையா? 1/3 அப்படிதான் இருக்கு இல்லையா? 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் நிலம் இல்லையா? 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் 4 பிரிச்சா 3 தண்ணி இல்லையா? இந்த தண்ணிய இப்படி கைப்பிடி அளந்து ஊத்திட்டு வரான். எத்தனை எவ்வளவு இருக்குன்னுட்டு இல்லையா? இந்த தண்ணிய அப்படி அளந்து ஊத்திட்டு வரான். அடுத்து சொல்றாரு, வானங்களை அப்படின்னாக்க மொத்தமா நம்ம கையில வந்துருமா? அப்படி சொன்னா என்ன வந்துருமா? அப்படி சொன்னா ஜானளவா அப்படின்றார். அடுத்தது பூமியின் மண்ணை அப்படி எடுத்து அந்த உங்க ஊர்ல சொன்ன போனா மரக்கால போட்டு வரோம். எதை அப்படி அள்ளி ஒத்து அண்ணு போட்டா மரக்காலுக்குள்ள வந்துருமா? இது என்னையா கொடுமையா இருக்கு? அப்ப நம்ம பார்க்கிற இயேசு வேற, உண்மையான இயேசு வேற. ஆமே. அப்ப அவர் எப்படி சொல்றாரு? தண்ணீரை கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரவகித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து, பர்வதங்களை நான் சொல்ற ஒரு 5 கிலோ கையில் கொடுத்து அப்படி பிடிங்கன்னா எவ்வளவு பேர் பிடிக்கும்னு தெரியாது இல்லையா? ஒரு பக்கம் 5 கிலோ போட்டு ஒரு பக்கம் பட்டை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பிடிங்கல அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும்னு தெரியாது. நான் சொல்ல ஒட்டுமொத்த உலகத்தை ஒரு தராசில போட்டு அப்படி தூக்கிட்டு வரோம். இவர் தான் யாரு? இவர் தான் இயேசு. வாசிங்களா? மலைகளை தராசால என்ன பண்ணிடுவாரா? நிறுத்திட்டு வரான். அளவிட்டு அப்படின்னா எந்த மனுஷனும் இந்த தேவனுக்கு என்ன செய்யவே முடியாது? நிகராகவே முடியாது. நிகராகவே. அதான் வெளிப்படுத்தல யோவான் இப்படி எழுதுறார். என்னது? 7 நட்சத்திரங்களை தமது வலது கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் அப்படின்றார் இல்லையா? யோவான் எப்படி வெளிப்படுத்துறாரு? 7 நட்சத்திரங்களை தன் வலது கையால் ஏந்தி கொண்டவர்கள் இல்லையா? இப்ப மேல இந்த நட்சத்திர குடும்பம் இருக்குல்ல, இருக்கிறதுலே குட்டி குடும்பம் எது தெரியுமா? அதான் சூரியன். மேல நட்சத்திர குடும்பம் இருக்கு இல்லையா? கிரகங்களை சொல்லல, நட்சத்திர குடும்பத்துல ரொம்ப சின்னசு சூரியன், ரொம்ப சின்னசு. அப்ப அதோட பெருசெல்லாம் எது? நட்சத்திரங்கள். சரியா? இப்ப அவள சொல்றாரு. அதை எப்படி விளக்குறாங்கன்னா, மில்லியன் ட்ரில்லியன் 1 போட்டு 21 சைபர் போட்டா எவ்வளவோ அதுதான் ஒரு நட்சத்திரோடைய அளவு. கணக்கு படிக்க தெரிஞ்சவங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. சரியா? 1 போட்டு 21 சைபர் போடணும். 1 10 100 1000 10,000 லட்சம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்படி சொல்லி 1 போட்டுட்டு 21 சைபரை போட்டீங்கன்னா இது சேத்தனை வர. அது இல்ல, இவ்வளவு கூட்டனா எவ்வளவோ அவ்வளவுதான் ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு. இப்படி தன் வலது கையில எத்தனை தடவை வச்சிருக்கிறாராம்? 7 நட்சத்திரங்களை தன் வலது கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறவர் என்றார். அப்படி இந்த கை எவ்வளவு பெரிய கையா இருக்கும்? இதெல்லாம் எடுத்துபடி நான் சொல்றேன் இல்லையா? அப்ப இவ்வளோ பெரிய தேவனை தான் இந்த பூமியில பிறந்திருக்காரு என்று யாருக்கு அறிவிக்கிறாங்க? மரியாளுக்கு அறிவிக்கிறாங்க. அவர் யாருமா? ஏதோ வயிற்றுல பிறக்கிறதுனால ஒரு மற்ற பிள்ளையை போல இந்த பிள்ளையை நினைச்சிடாத.
ஏதோ எல்லாரும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு நினைச்சிடாத. எல்லாரும் போல இவரோட நினைச்சிடாத. இவர் பிறப்பே வித்தியாசம், இவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி அந்த மரியாளுக்கு தேவன் என்ன செய்கிறான்? தன்னை வெளிப்படுத்துகிறான். இதான் சொல்றதெல்லாம் எழுத்தின்படி பெரியவர் இல்லையா? இரண்டாவது பெரியவர்னா பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் பெரியவர். ஒரு பிரசங்க சொல்லுவாரு, ஒரு பட்டணத்துல ஏகப்பட்ட மனுஷன் இருந்தாங்க. அந்த பட்டணத்துல ஒரு ஏழையான மனுஷனும் இருந்தான். அந்த பட்டணத்தை முற்றுகை போடும்போது நிறைய பேரால் என்ன செய்யவே முடியல, அந்த பட்டணத்தை காப்பாற்றவே முடியல. ஒரு சின்ன மனுஷன், அந்த ஏழையான மனுஷன் வந்து சொற்ப ஞானத்தை சொல்லி என்ன பண்ணிட்டான்? அந்த பட்டணத்தை விடுவிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 10ல் முடிப்பார். எப்படி ஆரம்பிப்பாருன்னா, சொற்ப மதியினம் ஞானிகளோட என்ன பண்ணிடுமா, பரிமாற நல்ல தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணோன்னு முடிப்பார் பிரசங்கி. அதான் சொல்றேன் இல்லையா? சொற்ப மதியினம் அப்படின்னா என்ன செஞ்சிருமா? ஆனா அப்ப நல்ல அப்ப திறமைகள் பெருசை விட எதுதான் பெருசு? ஞானம் தான் பெருசு. ஞானம் தான். ஏன்னாக்க திறமைசாலி என்ன செய்ய முடியல, அந்த பட்டணத்தை விடுவிக்க முடியல. ஆசிமா இல்ல, அதுக்கு மேல இருக்கிறேன். இருந்தான் அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். இதுல பெரியவன் யாரு? நிறைய திறமைசாலி இருந்தாங்க, அவங்க என்ன செய்ய முடியல, அந்த பட்டணத்தை விடுவிக்க அவங்களால முடியல இல்லையா? என்ன செய்ய முடியல, அந்த பட்டணத்தை விடுவிக்க அவங்களால முடியல. ஆனா சின்ன ஒரு ஏழை மனுஷன் இருந்தான், அவன் என்ன செஞ்சானா? அந்த பட்டணத்தை தன் ஞானத்தினாலே விடுவித்தான். இத ஞானமே பெருசுன்றதுக்காக பிரசங்கி விளக்குவார். ஆமே. அப்ப யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை செய்யறவர் தான் பெரியவர். வயசை வச்சு இல்ல, ஹைட்டை வச்சு இல்ல, மற்றவட பாடியை வச்சு இல்ல. எதை வச்சு? இப்ப ஒன்னு எழுத்தின்படி சொன்ன, எழுத்தின்படி ஏசு யாரு? பெரியவர். எப்படி பெரியவர்? வான சிங்காசன பூமி பாதபடி 7 நட்சத்திரம் தன் வலது கையினாலே ஏந்தி கொண்டு திரிவார் இல்லையா? சோ பூமியின் மண்ணை என்ன செய்வார்? மரக்கால் அளப்பா. தண்ணியில என்ன செய்வார்? கைப்பிடியில அளந்து போட்டுவா. மண் வானத்தை சேனல் பண்ண பண்ணிடுவா. பிரகாசம். இப்படி எல்லாம் செய்யறதுனால இது யாருமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எழுத்தின்படி இயேசு எல்லாரை பார்க்கிலும் பெரியவர். இப்ப அந்த பெரியவர் இருந்தா எனக்கு என்னையா அப்படின்றத நம்முடைய கேள்வி இல்லையா? அவர் வானத்தை தூக்கணா என்ன, அவர் நட்சத்திரத்தை தூக்கணா எனக்கு என்ன, எனக்கு என்ன, ஏன் ப்ராப்ளம் என்ன? அதுதான் இப்ப நமக்கு தேவை. ஆமே. இது எழுத்தின்படி இயேசு யாரு? பெரியவர் இல்லையா? எப்படி பெரியவர்? ஹைட்டை பார்த்தாலும் அவர் தான் பெரியவர், பலத்தை பார்த்தாலும் அவர் தான் பெரியவர், பட் எல்லா காத்தை பார்த்தாலும் அவர் தான் பெரியவர். இப்ப இதை சொன்ன உங்களுக்கு என்ன தோணும்? அவர் வானத்தை தூக்கணா எனக்கு என்ன, அவர் பூமியை தூக்கணா எனக்கு என்ன, இப்ப எனக்கு என்ன நன்மை அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன் இல்லையா? இப்பதான் ரெண்டாவது அங்க வந்துடுறேன். எங்க வந்துடுறேன்? இப்ப பெரியவர் அப்படின்றது யாருமே செய்ய முடியாத ஒண்ணு செய்யறவன் தான் யாரு? பெரியவர். யாருமே. இப்ப நான் சொல்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா சொல்றாங்க சீஃப் டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல MBBS படிச்சவரும் டாக்டர் தான் இல்லையா? நீங்க தப்பா எடுத்துக்கூடாது இல்லையா? 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஊசியை திருப்பி போடுறவங்களும் யார் தான்? டாக்டர் தான் இல்லையா? அவங்களுக்கு என்னதான் பேர் ஊர்ல? ஊசி எப்படி போடுவாங்க? அப்படி போடுவான். அப்படி போடுறவனுக்கு என்னதான் பேரு? டாக்டர் தான் பேர் இல்லையா? மருந்தே இல்லாம வெறும் தண்ணியை ஊசி போடுறவனும் யார் தான்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? மருந்தவன் ஏற்ற மாட்டான். எதை ஏற்றுவான்? தண்ணி எடுத்து தண்ணியை ஊசியை ஏற்றிடுவான். அவனும் யார் தான்? டாக்டர் தான் இல்லை. உனக்கு தான் ஊசி போன அவன் தானே. எது பண்ண உனக்கு என்ன தெரிய போகுது? இதுல மருந்துன்னு தெரிய போகுதா, என்னன்னு தெரிய போகுது? ஒன்றும் இல்லை. பெரிய ஆளுக்கு அப்படி போட்டு அனுப்பிட்டாங்க. பெரிய ஆளுக்கு அப்படி என்ன பண்ணி அனுப்பிட்டாங்க. அவன் சொல்லுவான், சும்மா நான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக பேசுனாங்க இல்லையா? அப்படியே வந்தானே போனா அப்படி 2 இலை இழுத்துட்டேன். ஃபுல் பார்த்து இருந்துச்சு. அப்படியே பார்த்து அப்படி அழுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்? ஏற்றி அனுப்பிட்டேன். எத்தனை 2 டிஷன் போட்டு அனுப்பிட்டேன். என்னது? அத நல்ல தண்ணி விட போல கை கல தண்ணி ஏற்றி அனுப்பியிருக்கிறான். இதுக்கு என்ன செய்ய? அப்படி இருக்குது இல்லையா? அப்ப அவனுக்கு என்னதான் பேரு? டாக்டர் தான் பேரு. MBBS படிச்சவனுக்கு என்னதான் பேரு? ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவர் தான் யாரு? பெரியவர். அந்த ஹாஸ்பிட்டல் அவர் தான் பெரியவர் இல்லையா? ஏன் அவர் பெரியவர்? இந்த 10ஆம் கிளாஸ் படிச்சமா முடியாதத, இந்த ஊசியை திருப்பி போட முடியாதது, இந்த தண்ணியை ஊசியை போட முடியாதது, இந்த MBBS முடியாதது, இதெல்லாம் முடியாதது யார் கிட்ட பக்கம் கடைசியா அவர் தீக்கார் பத்தியா? அதனாலதான் அவருக்கு பேர் என்ன பேரு? பெரிய டாக்டர். என்ன டாக்டர்?
குண்டா இருக்கிற வந்ததுனால பெரிய டாக்டர் இல்லை இல்லையா? அவர் எப்படி வருவார்? யார் மற்ற எந்த நபராலோ, நர்ஸுகளால, டாக்டரால யாரால முடியாததை அவர் முடி வைக்கிறார் பத்தியா? அவருக்கு பேர் தான் என்ன பெயர்? பெரிய டாக்டர் இல்லையா? அத போல உலகத்துல யாராலுமே செய்ய முடியாத ஒன்ன செஞ்சு முடிக்கிறார் பாரு. அப்படிப்பட்டவரா இருந்தாதான் இயேசு யாருன்னா பெரியவர். ஆமென். எப்படிப்பட்டவரா? இந்த உலகத்துல யாராலும் அவன் என்ன படிப்பு படித்த உலகத்துல இருக்கிற அத்தனை படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்ல அத்தனை மருந்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல என்னெல்லாம் திறமை இருந்தாலும் சரி, மற்ற யாராலுமே மாற்ற முடியாத இந்த உலகத்திலேயே இந்த இப்போ நம்ம ஊரில் பார்த்தாக்கா இங்கே போனோடனே பார்க்குறான், அங்கே ஆல்ரெடி சொல்லிடுறாங்க, சரிங்க ஏன்னு வச்சு நம்ம அவஸ்தைப்பட்டு கிடக்கணும், என்ன பண்ணு ரெஃபர் பண்ணிவிட்டு இல்லையா? எங்கே அனுப்பிடு? திருவண்ணாமலை அனுப்பிடுறான். அவன் பார்க்குறான், இவனை ஏன் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும், அவஸ்தைப்படணும். இவன் பார்த்தா கைப்பேட்டியெல்லாம் போட்டுக்கிறான். அதனால் என்ன பண்ணு, இவனை நேரம் ஒன்று பாண்டிக்கு போறியா இல்லை சென்னைக்கு போறியா, எங்கப்பா போகிற சொல்லுப்பா எழுதுறான்றான் இல்லையா? அங்கப்பா பார்க்குறான், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்க தெய்வத்தை வேண்டிக்கோங்க நீட்டான் இல்லையா? உங்க தெய்வத்தை என்ன பண்ணுங்க, வேண்டிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டோம், இனி கடவுள் கையை தூக்கிட்டு அவர் போயிட்டார் இல்லையா? இப்படி யாராலுமே செய்ய முடியாத ஒன்ன செய்யறார் பத்தியா? அவர் தாங்க பெரியவர், அவர் தான். அப்படி உலகத்துல யாராலுமே செய்ய முடியாத ஒன்ன இயேசு செய்வாருன்னா அவரை பெரியவராக என்ன செய்யலாம், நாம் அங்கீகரிக்கலாம். அந்த செஞ்சவர் நமக்கும் செய்வார் என்பதை சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமென், ஆமென். இப்போ யாரோ கேட்குறா, அப்போ இன்னும் முடிக்கலையான்றாங்க இல்லையா? இன்னும் போகவே இல்லை, எங்கே போய் முடிக்கிறது? இன்னும் எங்கே போகவே இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு அறிமுகம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அறிமுகம்? இயேசு தன் பிறப்பை எப்படி வெளிப்படுத்துறா, அந்த வெளிப்படுத்துற விதம் எப்படி இருக்கும் என்னதான் வெளிப்படுத்திருக்கிறேன் இல்லையா? இப்போதான் உள்ள வந்திருக்கேன். என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இயேசு உலகத்தில் எந்த மனுஷனாலும், எந்த படித்தவனால, எந்த பட்டம் பெற்று, எந்த பணக்காரன் எவ்வளோ பெரிய பணத்தை மேலே படுத்து தூங்கி பணத்தை அச்சடிக்கிறவனா இருந்தாலும் அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய்வாரானால் அவர் பெரியவராக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையுமே கிடையாது. அதையே அவர் மாற்ற முடியும்னா ஏன் பிரச்சனையும் அவளை மாற்ற முடியும், ஏன்னாக்க அவர் பெரியவர். ஆமென். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணி ஒரு மூட்டினே ஜீவன் பெற என்னை நடத்தோ ஐயா, ஜீவ தண்ணி ஒரு மூட்டினே ஜீவன் பெற என்னை நடத்தோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ நல்லவர். ஆமென். அப்ப இயேசு யாரு? பெரியவர். அப்ப பெரியவர் அப்படின்னா யாருமே செய்ய முடியாத ஒன்ன அவர் செய்யணும், செஞ்சு இருக்கணும். அப்பதான் அவர் பெரியவர் என்ன செய்ய முடியும், நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரா அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை சொன்ன உடனே சொல்லிடும், லாசரு உயிரோடு இருந்தால் என்ன செய்ய போறாங்க, சொல்ல போறாங்கன்னு சில பேருக்கு அறிவு வந்துடும் இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யாருமே செய்த உலகத்தில் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய்கிறத என்ன செய்ய முடியும், அங்கே நீங்க பார்க்க முடியும். 39வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு உடனே கேட்கிறார், இந்த லாசர் மறிச்சு போயிட்டான், 4 நாள் ஆகி போச்சு, ஏசு அங்கே ஊருக்கு வந்துட்டாரு, இப்போ மரியாள் வந்தாங்க, கூட்டு போற, சரி எங்கம்மா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உடனே அவனை வச்சு கொண்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, இயேசு சொல்றார், என்ன சொல்றா, கல்லை எடுத்து போடுங்க. 39 படிக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்ற 37 படிக்கிறியா? அப்பொழுது யோவான் 11:29 அப்பொழுது யூதர்கள் இதோ எவ்வளவு சிநேகித்தார் என்று சிலர் இவர் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார்.
அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரிய மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது என்ன செய்யும்? நாருமே அப்படின்னு சொல்றார் இல்லையா? என்ன செய்யுமே? நாருனா நம்ம பண்ண சொன்னா நான் தோன்றார் இல்லையா? யாருமே செய்ய முடியாத ஒன்ன யார் செய்யணும்? இயேசு செஞ்சது. அவர் யாரு? அவர் பெரியவர் இல்லையா? சரி, இந்த உலகத்துல நாத்தத்தை மாத்த யாராலுமே முடியாது. நாத்தத்தை மறைக்கலாம தவிர மாத்த முடியாது இல்லையா? இப்ப நிறைய பேர் நாத்த மருந்து வருவீங்க இல்லையா? இல்ல, ஏன் பாணியில நாத்த மருந்து சரியா? அது எதுக்கு அடிக்கிற மருந்து? இப்ப களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. இந்த செடிகள்லாம் சாகுது, என்ன மருந்து? களைக்கொல்லி. அதெல்லாம் சாகடிக்கிறதுக்கு அது மருந்து இல்லையா? இப்ப அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அழிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம நாத்தத்தை அழிக்கிறது ஒரு மருந்து. என்ன பேரு? அது அடிச்சா மட்டும் களைக்கொல்லியா, இது அடிச்சா சென்டா? இது என்னங்க நியாயம் இது இல்லையா? அது ஏன் சார் உங்க பாணியில சென்ட், ஏன் பாணியில நாத்த மருந்து இல்லையா? எதுக்கு அந்த நாத்த மருந்து அடிக்கிறோம்? எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, எவ்வளவு. நான் தான் சொன்னேன், இப்போ போன் எடுத்து எங்க பார்க்க தேவையில்லை, செல்லை பார்க்க, எதை பார்த்தாலே போதுமா? கையை பார்த்தாலே யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? பேச முடியுமா? பேசலாமா இல்லையா? எதை பேசலாம்? இதை தேவையில்ல, இதை வச்சு என்ன பண்ணிக்கலாமா? பேசிக்கலாமா? அவன் பாட்டு அதான் நிறைய பிள்ளைங்க பார்த்தா அது பாடி பேசிட்டு போதுங்க இல்லையா? நீங்கள் ரோட்டில் பார்த்து நின்று பாருங்க, ரொம்ப நமக்கு சிரிப்பாக இருக்கும். என்னது? அது பாட்டுக்கு சிரிக்குங்க, அது பாட்டுக்கு அப்படியே பேசோடே போகும் இல்லையா? அடா கடவுளே, என்ன செய்ய இல்லையா? ஒரு காலத்தில் அங்கங்கே தான் இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? அப்போ நிறைய இடத்துல அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பார்க்க கேஎம்சியில் போனால் தான் அப்படி இருக்கும் இல்லையா? விளக்க சொல்ல மாட்டேன் சரியா? ஒரு காலத்தில் கேஎம்சி போனாதான் அப்படி நிறைய இருக்கும். ஆனா இப்போ எங்க இருக்கு? நம்ம ஊர்ல அப்படி நிறைய இருக்கு இல்லையா? அப்ப கேஎம்சி பிரான்ச் நிறைய அங்கங்க ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நமக்கு தோணுதா இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ காலத்து வளர்ந்த போது போனே தேவையில்லப்பா, நான் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே ஒரு தம்பி சொன்னான், உன் சிம் கார்டே தேவையில்லைங்க, நீங்க போன் பேச முடியும், நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஏதோ பண்ணி வச்சிருக்கிறான் இல்லையா? நம்ம ஏதோ பண்ணியா காலுவ பண்ணான், உங்க போனே கூட தேவையில்லை, உங்க போன் வந்தா எங்க பண்ணலாம், நீங்க இன்னொரு போன்ல இருந்து போனை பேசிக்கலாம் அப்படின்றான் இல்லையா? அதே கால் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் பண்ணி கொடுத்தான் சரியா? அவனையும் காண அதையும் காண, என்ன செய்ய? அது ரெண்டுமே போயிடுச்சுங்க. அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல எதை ஒரு மனுஷன் மாற்றவே முடியாது, நாத்தத்தை மாற்றவே முடியாது. மறைக்கலாம், நீ சென்ட் அடிச்சு மறைக்கலாம், இல்லை வேற எதை வச்சு மறைக்கலாம் இல்லையா? ரோட்ல போறோம், ஒரு நாய் சத்து கிடக்குது இல்லையா? உடனே நீங்க யாரும் வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் விளங்குறதுக்காக சொல்றேன் சரியா? சரி சொல்லியிருக்கா, நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம், அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைக்காதீங்க இல்லையா? மண்டையில் மல்லி போஞ்சுன்னா டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிக்குவாங்க? வச்சுக்குவாங்க. ஏன்? எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது. என்ன செய்யலாம்? அப்படி அந்த இடத்துல நின்று, அந்த இடத்துல அப்படி நின்று இல்லையா? உன்னை டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன மாத்தலாம்? அந்த நாத்தத்தை மாத்தலாம் இல்லையா? ஆனா நீ எத்தனை பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவுகள் வளர்ந்தாலும் சிலதை என்ன செய்யவே முடியாது, மாற்றவே முடியாது. மறைக்கலாம், மாற்ற முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், எத்தியோப்பியன் தோலை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. சிவிகின் புள்ளி என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. சிலதை மாற்றவே முடியாது. ஆமே, சிலதை மாற்றவே. நான் சொன்னா மேலே என்ன படிக்கலாம், நேரா போயிட்டு இப்போ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா என்ன பார்க்கு, நீங்க சொல்லுங்க, என்ன பார்க்கு? அதோ கார் பார்க், அந்த பார்க், இந்த பார்க் வருது இல்லையா? நிறைய பேருக்கு பியூட்டி பார்க் இல்லையா? ஏற்கனவே நீ அழகா தான் இருக்கிற இல்லையா? அங்க போய் வந்தா எப்படி இருப்போம்? வேணா மேலெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம், பவுடர் அடிச்சு கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறத போல காட்டிக்கலாம். ஆனா நாளைக்கு காலம் முகத்தை தலைவன்னா என்ன வந்துடும்? அந்த பழைய ஒரிஜினல் கலர் வந்துருமா? அப்ப மறைக்கலாம், மாத்த முடியாது. சிலதை மாத்தவே முடியாது. மறைக்கலாம், மறைக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. ஆனா மாத்துறதுக்கு சிலதுக்கு என்னவே கிடையாது, வழியே கிடையாது. அப்படி மாத்த முடியாததை மாற்றுகிறவர் தான் இயேசு. மாற்றவே முடியாதவைகளை மாற்றுகிறவர் தான் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு. அப்ப அவர் யாருன்னு சொல்ல முடியும்னா பெரியவர். ஏன்னா எந்த காரியத்தை வச்சோம்,
எந்த மனிதனை வச்சோம், எவ்வளவு படிப்பை வச்சோம், எவ்வளவு பட்டத்தை வச்சோம், எவ்வளவு பணத்தை வச்சோம், எவ்வளவு திறமையை வச்சோம், ஒரு மனுஷனும் மாற்றவே முடியாததை மாற்றி காட்டுகிறவர் இயேசு. அதனால் அவர் யாரை அறிவிக்க முடியும்னா பெரியவர் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இவன் சொந்த சகோதரி சொல்றான் இல்லையா, என்னது நாருமே அப்படின்னா என்ன செய்யும்? அப்ப என்ன வாழ்க்கை இருக்குது? ஒரு நாத்தமான வாழ்க்கை, ஒரு நாத்தமான. அப்ப நான் சொல்றேன், வாசனை கட்ட நிறைய பேர் போவாங்க இல்லையா, வாசனை கட்ட. அதான் அழகா பாதம் 43 பாட்டார், என்னது? லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ, களமெல்லாம் என் இதயத்திலே, கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ, களமெல்லாம் என் இதயத்திலே, மலர்ந்திடுவே படர்ந்திடுவே, நறுமணமா நிலவிடுவே, மலர்ந்திடுவே பரவிடுவே, நறுமணமா பரவிடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, மனதார இயேசு. கைகளை தட்டி பாருங்க. மன்னித்தாரே நம் மீறுதல்கள், மனதார இயேசு. நீங்க பாடுங்க. மீறுதல்கள் கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம், ஓ தயவோ வாழ்நாளெல்லாம். சேர்ந்து சொல்லாமா? மலர்ந்திடுவே பரவிடுவே, நறுமணமா பரவிடுவே, மலர்ந்திடு பரவிடுவே, நறுமணமா படர்ந்திடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. ஆமென். லில்லி மலரை போல என்ன செய்வேன்? நான் மலர்ந்துருவேன். அந்த லில்லி மலர் மலராத வரைக்கும் என்ன இருக்காது? வாசனை இருக்காது. அது முள்ளுக்கு நடுவில் இருக்கும். காற்று அடிக்கும் போது அந்த பூவை போய் அந்த முள் என்ன செய்யும்? குத்தும் போது தான் ஒரு அருமையான வாசனை என்ன செய்யும்? வெளியே வரும். அதான் வேதம் சொல்லுது, லில்லி மலரை போல் என்ன செய்வேன். அப்போ வாசனையை அநேகர் என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. நாத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க? யாருமே விரும்ப மாட்டாங்க. யாருமே விரும்பாத நம்மை எல்லோரும் விரும்பத்தக்க அளவுக்கு மாற்றி அமைக்கிறத அந்த பெரியவர் தான். அந்த பெரிய காரியத்தை கத்த செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கார். யாருமே மாற்ற முடியாதது, உன் வாழ்க்கையில் இருக்க யாரையுமே மாற்ற முடியாது, யாராலுமே மாற்ற முடியாதது. எப்படிப்பட்ட காரியம்? மாற்ற முடியாத காரியத்தை இந்த நல்ல நாளில் கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யாராலுமே மாற்ற முடியாது, யாராலுமே மாற்ற முடியாது, யாராலுமே மாற்ற முடியாதது கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு, தேவன் மாற்றுவதற்கு, தேவன் மாற்றுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆராதிக்கிற இயேசு பெரியவர். யாராலுமே என் வாழ்க்கையில யாராலுமே மாற்ற முடியாத காரியத்தை, என் குடும்பத்தில் யாராலுமே மாற்ற முடியாத காரியத்தை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில யாராலுமே மாற்ற முடியாத காரியத்தை, என் பிரச்சனைகள் யாராலுமே மாற்ற முடியாத காரியம், என் சரீரத்தில் யாராலுமே மாற்ற முடியாது. எந்த மனுஷனாலும், எந்த படித்தவனாலும், எந்த பட்டத்தாலும், எந்த பதவியாலும் மாற்ற முடியாத காரியங்களை மாற்றுவதற்கு இந்த நல்ல நாளில் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் முன் குறித்திருக்க அதை நிச்சயமா செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலுமே மாற்ற முடியாது. ஆமென். அது எது வேணாலும் இருக்கலாம், அது எது வேணாலும். நான் சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ மனுஷன் அறிவுரை சொல்லி 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 அழுத்து போனவர்கள் உண்டு இல்லையா?
அவனை மாற்றணுன்றதுக்காக, அவனை திருத்தணுன்றதுக்காக, இந்த பிள்ளைய திருத்தணுன்றதுக்காக, அந்த நபரை திருத்தணுன்றதுக்காக எவ்வளவோ அறிவுரை, எவ்வளவோ அறிவுரை, எவ்வளவோ அறிவுரை, அறிவுரையை சொல்லி 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 அழுத்து போனவர்கள் கூட முடியாத ஒன்று ஒரே ஒரு சந்திப்பு இயேசு சந்திப்பாரானா, ஒரே ஒரு சந்திப்பு இயேசு சந்திப்பாரானா, அந்த ஒரே ஒரு சந்திப்பில், அந்த ஒரே ஒரு சந்திப்பில் இதுவரைக்கும் மாறாத காரியம், இதுவரைக்கும் மாறாத காரியம், இதுவரைக்கும் வாழ்க்கையில், இதுவரைக்கும் குடும்பத்தில், இதுவரைக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்ப பிரச்சனை, உன் சரீர பிரச்சனை, இதுவரைக்கும் மாறாத பிரச்சனைகள் நீமா கத்தடா ரக்கதோட அல்மா ரக்கமான ஷபதோட அல்மா ரக்கதோட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் மாறாத, இதுவரைக்கும் மாறாத அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்கள், அத்தனை பலவீனங்கள், அத்தனை நோய்கள், அத்தனை பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளில் கர்த்தர் மாற்றி பாடுவீராக, கர்த்தர் மாற்றி பாடுவீராக, கர்த்தர் மாற்றி பாடுவீராக, கர்த்தர் மாற்றி பாடுவீராக. இதுவரைக்கும் 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 எந்த நபராலும், எந்த நபராலும், எப்பேற்பட்ட நபராலும் மாற்ற முடியாதவர்கள், மாற்ற முடியாதவர்கள் இந்த காலை ஆராதனை, இந்த நல்ல நாள் கர்த்தர் மாற்றும், கர்த்தர் மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில், கர்த்தர் மாற்றி போடுவீர்கள், கர்த்தர் மாற்றி போடும். ஆமே ஆமே. எத்தனையோ மனுஷால் மாற்ற மாற்றமுடியாதவர்கள் இல்லையா, எத்தனையோ நபரால் மாற்ற முடியாதவர்களை ஒரே ஒரு வசனம் சந்திச்சிருக்கோம். ஆமே. பவுலை யாருமே மாற்ற முடியல, பவுலை யாருமே மாற்ற, ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு சந்திப்பு, உன்னை மாற்ற ஒரே ஒரு சந்திப்பு போதும், உன்னை மாற்ற ஒரே ஒரு வாய்ப்பு போதும், உன்னை மாற்ற ஒரே ஒரு சந்திப்பு போதும், உன்னை மாற்ற ஒரே ஒரு வாய்ப்பு போதும். என் ஆண்டவராய் இயேசுக்கு உன் பிரச்சனையை மாற்ற, உன் போராட்டத்தை மாற்ற, உன் நெருக்கத்தை மாற்ற, உன் கஷ்டத்தை மாற்ற, உன் கண்ணீரை மாற்ற, உன் பலிபீடத்தை மாற்ற, உன் நோயை மாற்ற என் ஆண்டவராகிய இயேசுக்கு, நாம் ஆராதிக்கிற இயேசுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு போதும், ஒரே ஒரு வாய்ப்பு போதும், ஒரே ஒரு சந்திப்பு போதும், ஒரே ஒரு நிமிடம் போதும். உன் அத்தனை பிரச்சனைகள், உன் அத்தனை போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்த கூட பிறந்த அக்கா கூட பக்கம் வர முடியல இல்லையா, கூட பிறந்த அக்கா கூட அவ சொல்றான், நான் வரமாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன், நீயும் போகாதீங்க, நானும் எங்க வரமாட்டேன், கல்லறை கிட்ட வரமாட்டேன். ஏங்க என்ன செய்யும், நானும் வரமாட்டேன், நீங்களும் என்ன செய்யாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யும், பயங்கர நாத்தமா நாரும். அந்த அளவுக்கு கூட பிறந்த பயங்கர நேசம் வச்ச, பயங்கர பாசம் வச்ச, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத வச்சிருந்தவன் இல்லையா. மரியாதை வந்து கூப்பிட்டா, என்ன கூப்பிட்டா, நான் எவ்வளோ கஷ்டப்படுது, வாடி வேலைக்கு அப்படின்னு கேட்டான் இல்லையா. நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ உட்காந்து சமைடி அப்படின்னு சொன்னான் இல்லையா. இல்லை நான் சமைக்கிறேன், நீ உட்காந்து என்ன பண்ணு, பாத்திரம் தேய், இல்லை வீட்டை கூட்டு அப்படின்னு கேட்டா. ஐயா அவள் தான் மண்டையில் புத்தி இல்லை, உங்களுக்குமா சொல்ல மாட்டீங்க, அவளை சொல்லி அனுப்பிவிடு ஐயா அப்படின்னு சொன்னான் இல்லையா. சரி, அந்த வீட்டில் இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் யாரு, இவனை யாராவது கண்டுக்கினாங்களா, இவ்வளோ பெரிய அக்கா இல்லையா. அப்போ தம்பி மேலே அவ்வளவு பயங்கர பாசம். ஏன், இருக்கிற ஒரே ஒரு தம்பி, இருக்கிறது ஒரே ஒரு தம்பி, அவன் என்ன பண்ணவே கூடாது. இந்த ஒரே ஒரு பிள்ளைகள் வச்சிருந்தா அவனுக்கு பயங்கர செல்லம் இல்லையா. நீங்கள் யாரை வச்சதை உங்களை சொல்லலை சரியா, நான் பொதுவாக சொல்கிறேன் இல்லையா. ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த வீட்டில் பயங்கரமான. ரெண்டாவது பிள்ளை நினைக்கிறாங்க, என்னை ஒருத்தர் மட்டும் வச்சுன்னு எங்கள் அண்ணனை அழிச்சிடக்கூடாதா, எங்கள் அக்காவை அழிச்சிடக்கூடாது, நான் மட்டும் எப்படி இருந்திருப்பேன், ரொம்ப செல்லமாக இருந்திருப்பேன், என்ன செஞ்சுக்க மாட்டாங்க. போகும்போதெல்லாம் அப்படி சிகப்பு கம்பளை விரிச்சிருப்பாங்க, வரும்போதெல்லாம் விரிச்சிருப்பாங்க. நான் ஒருத்தர் ராணி மாதிரி இருந்திருப்பேன், ராஜா மாதிரி இருந்திருப்பேன், அதுக்குள்ளே தத்தி மாதிரி ஏதாவது வந்து பிறஞ்சே தெரில அப்படின்னு யாரோ நினைக்கிறீங்க இல்லையா. நினைக்காத அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு பாரு, ஏதோ தர்மசாரத்தை ஒன்றே விட்டு வச்சிருக்கிறார் சரியா. அப்படி என்ன பண்ணாதீங்க, அப்படி நினைக்காது, அப்படி வச்சிருக்கா இல்லையா. ஒரே ஒரு பையன், ஏன்னா அப்பா இல்லை அம்மா இல்லை, இவனையாவது பார்த்துட்டு எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறான், அவன் என்ன செய்யலாம், இவனை பார்த்துனே நம்ம இருக்கலாம், எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறான், அவனை எப்படி பார்க்கலாம், இவனை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு, அதனால் என்ன செய்வேனா, தம்பி நீ வெளியில் போகாத, நீ வெளியில் போகாத, நீ வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு இருந்திருக்கணுன்றது என்னுடைய கற்பனை. எனக்கா வந்து அவளை கேட்குறான் இல்லையா, உட்காந்து ஒழுங்கா பிரசங்கம் என்ன கேட்குறான், டேய் வா வந்து வேலை செய்வா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை பையங்கிறான்ல, அவனை கூட என்ன பண்ணியிருக்கலாம், டேய் நீ இப்போ அந்த வேலையை செய், நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. அப்படின்னா மார்த்தாளுக்கு இந்த லாசரு மேலே அவ்வளவு பாசம் இல்லையா. ஆனால் அவ்வளவு பாசமானவ சொல்றா, நான் கிட்ட கூட வர மாட்டேன். அவ்வளவு நேசமானவ சொல்றா, நான் கிட்ட கூட வர மாட்டேன். ஏன், அது நாரும், அது நாரும், நான் வரமாட்டேன், நான் கிட்ட வரமாட்டேன்,
நான் கெட்ட கூட வரமாட்டேன், நான் மட்டும் நீ கூட என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். என்ன ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்ற, நான் சொல்லல. என்ன சொல்றான், அங்க போன என்ன ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். என்ன பண்ணாதீங்க, நீங்களும் போகாதீங்க, நானும் போகணும், யாரும் போகாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேட்டு போட்டுட்டான் இல்லையா. பயங்கரமான நாத்தம். இந்த வாழ்க்கையை 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல கர்த்தர் எப்படி மாத்துறாரு பாருங்க. அதே யோவான் 12:9-10. அப்பொழுது இயேசு அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவினிடத்தில் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோருந்து எழுப்பின லாசருவின் நிமித்தமாகவோ. எப்படி வாலிபர் வராங்க, அநேகர் வராங்க. எப்படி இருந்த வாழ்க்கை, பாசம் உள்ளவங்க கூட பக்கம் பார்க்க முடியாத அளவுக்கு நாத்தம். ஆனா அந்த வாழ்க்கையை இப்ப தேவன் எப்படி மாத்துறா, அக்கா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற உலக அநேகர் வந்து இயேசுவின் நிமித்தம் மட்டுமல்ல, இந்த லாசருவின் நிமித்தம் கூட நாங்க என்ன செய்ய விரும்புகிறோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று இந்த லாசருவை பார்க்கறதுக்கு ஒரு திரளான கூட்டங்கள் வந்து அந்த லாசரோட உட்கார்ந்து எப்படிமா நடந்துச்சு, உட்கார்ந்து பேசுவோம், உட்கார்ந்துருவோம். அநேகரால விரும்பப்படத்தக்க அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைத்தது யாரையானா, நான் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவர். 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 நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவரை சாதாரணமா பார்க்காத, அவரை சாதாரணமா நினைக்காத, அவரை சாதாரணமா யோசிக்காத. ஏதோ ஒரு இயேசு பிறந்தா, ஏதோ ஒரு பிறந்தா, ஏதோ ஒரு பிறந்தாரு ஒரு சாதாரணமா நினைக்காத. நீ நான் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த பெரிய காரியம் என்ன, யாராலுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டுட்டார். அதற்காகவே உன்னை இந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சும்மா இந்த இடத்துக்கு வரல, நீங்க சும்மா இந்த இடத்துக்கு வரல. யாராலுமே மாற்ற முடியாதது, யாராலுமே மாற்ற முடியாதது. இயேசு மாற்ற திட்டம் வச்சுட்டா, இயேசு மாற்ற சித்தம் வச்சுட்டா, அதை மாற்றி தான் தீருவா. அதை மாற்றி தான் தீவா. ஒரு மாற்றம் வந்து தான் தீரும். ஒரு மாற்றம் வந்து தான் தீரும். ஒரு மாற்றம் வந்து தான் தீரும். மாற்றுகிற வரைக்கும் விட மாட்டா. மாற்றுகிற வரைக்கும் விட மாட்டா. நீயே குறுக்க வந்தாலும் விட மாட்டா. நீயே குறுக்க வந்தாலும் விட மாட்டா. யாரு தடுத்தாலும் முடியாது. யார் தடுத்தாலும் முடியாது. உன் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு, உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற இயேசு அவர் மாற்ற சித்தம் கொண்டுட்டா. அவர் மாற்றிய தீருவா. அவர் மாற்றிய தீருவா. உன் பிரச்சனையை மாற்றுவா. உன் போராட்டத்தை மாற்றுவா. உன் நெருக்கத்தை மாற்றுவா. உன் கஷ்டத்தை மாற்றுவா. உன் கண்ணீரை மாற்றுவா. உன் வியாதியை மாற்றுவா. உன் நோயை மாற்றுவா. எல்லாவற்றையும் இயேசு மாற்றுகிறார். ஆமே ஆமே ஆமே. யார் குறுக்க வந்தாலும் நடக்காதுங்க. யார் குறுக்க வந்தாலும் நடக்காதுங்க. யார் குறுக்க, நீயே குறுக்கினா கூட உன்னை தள்ளி விட்டு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாங்க. ஆண்டவ சித்தம் வச்சுட்டா. ஆண்டவ சித்தம் வச்சுட்டா. நீயே குறுக்க நின்னாலும், நீயே குறுக்க வந்தாலும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதா நடக்கிறதா, அதிசயம் நடக்கிறதா நடக்கிறதா, அற்புதம் நடக்கிறதா நடக்கிறதா, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அற்புத மந்திரி, அற்புத மந்திரி, அற்புத மந்திரி. அவர் அற்புதம் செய்வா. அவர் அற்புதம் செய்வா. அவர் அற்புதம் செய்வா. ஷபகத அல்மரக்க மலகபதுட நீமன் கரமன சகத இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். உங்க வல்லமை விளங்கட்டும். உங்க வல்லமை விளங்கட்டும். உங்க வல்லமை விளங்கட்டும். உங்க பெரிய வல்லமை, உங்க பெரிய வல்லமை நீம கத்தட அல்மரக்கதுட. கர்த்தர் கிரியை செய்ய துவங்குற. கர்த்தர் கிரியை செய்ய துவங்குற. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன் மூலமா வெளிப்படும். உனக்கு வெளிப்படும். உனக்கு வெளிப்படும். ஒரு அற்புதம் நடக்கும். ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்த்தவதா, அற்புதத்தை எதிர்பார்த்தவதா. ஆனா அற்புதத்துக்கு அவரே குறுக்க வந்தால் கர்த்தர் தூக்கி போட்டுட்டு உனக்கு அற்புதம் செய்வதற்கு தேவன் ஆயத்தம் வச்சுட்டா. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத நடக்கிறதா. ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத நடக்கிறதா, அதிசயம் நடக்கிறத நடக்கிறதா. அதை யாருமே தடுக்க முடியாது. அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை பார்க்கிற உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன். உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன். நீ ஆராதிக்கிற இயேசு பெரியவன். நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவன். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.
ஆமென் ஆமென். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் சாதாரண காரியத்தை செய்வதற்கு அழைக்கப்படலை. சாதாரண காரியத்தை செய்வதற்காக உன்னை தேவன் அழைத்து கொண்டு வந்து உட்கார வைக்கல. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் திட்டம் வச்சுட்டா, கர்த்தர் சித்தம் வச்சுட்டா. அதை நிச்சயமா செய்ய போறா, அதை நிச்சயமா செய்ய போறா. தேவன் செய்ய நினைத்தது அதை யாரும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்தது அதை யாரும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைச்சிட்டா அதை யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் முடியாது, எந்த கொப்பட முடியாது. கர்த்தர் செய்ய நினைச்சது, கர்த்தர் செய்ய நினைச்சது, கர்த்தர் செய்ய நினைச்சது யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. தடைகளை உடைக்கிறவ, தடைகளை உடைக்கிறவ, தடைகளை மாட்டுக. உனக்கு முன்னால போறா, உனக்கு முன்னால போறா. அவர் வெங்கல கதவை உடைப்பா, அவர் வெங்கல கதவை உடைப்பா. இரும்பு தாப்பால முடிப்பா. அந்த காலத்தை பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பா, அந்த கால பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். ஷப கத்தட அல்மா ரகதட ரீமா ரமண ஷபதட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கதவு, அடைக்கப்பட்ட கதவு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக. இந்த நல்ல நாட்கள், இந்த நல்ல நாளில் எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல், எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட வாசல், எங்கள் குடும்பத்தை அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. இந்த உலகம் பார்க்கட்டப்பா, இந்த உலகம் பார்க்கட்டப்பா. உம்முடைய கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தின் கிரியை, உங்க வல்லமை இந்த உலகம் பார்க்கட்டும், உங்க வல்லமை பார்க்கட்டும். இந்த வல்லமை ரீமா கத்தடா அல்மா ரகேஷமா ரீமா கத்தடா அல்மா ரகேதுடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமை இந்த உலகம் பார்க்கட்டும், உங்க உலகம் பார்க்கட்டும். உங்க அற்புதத்தை இந்த உலகம் பார்க்கட்டும். என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் அதை செய்வதாக. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் செய்ய நினைச்சது தடைபடாது, தேவன் செய்ய நினைச்சது அது தடைபடாது. ஆமென் ஆமென். கர்த்தர் உனக்கு முன்னால போக ஆரம்பிச்சுட்டா, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால போக ஆரம்பிச்சிடுச்சு. அவர் வெங்கல கதவை உடைக்க போறா, வெங்கல கதவை உடைக்க போறா. இரும்பு தாப்பால முறிக்க போறா, இரும்பு தாப்பால முறிக்க போறா, இரும்பு தாப்பால முறிக்க போறா. உனக்காக வைக்கப்பட்டது, உனக்காக குறிக்கப்பட்டது, உனக்காக குறிக்கப்பட்டது. இது உனக்காகவே, இது உனக்காகவே. சாமுவேல் சொன்ன சவுலை பார்த்து இது உனக்கு, இது உனக்காகவே, இது உனக்காகவே, இது உனக்காகவே, இது வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்காகவே, இது உனக்காகவே வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். இது உனக்கே கொடுப்பா, உனக்கே கொடுப்பா, உனக்கே கொடுப்பா. உனக்காக வைக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் பெறுகிற நாட்கள், பெறுகிற நாள். இந்த நாளை கர்த்தர் மாற்றுகிறார், இந்த நாளை கர்த்தர் மாற்றுகிறார், இந்த நாளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. தேவன் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த, கர்த்தர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த. நான் செய்ய நினைச்சதை தடுக்கிறவன் யார்? நான் செய்ய நினைச்சதை நான் தடுக்கிறவன் யார்? என் கிரியை தடுக்கிறது யார்? என் கிரியை தடுக்கிறது யார்? நான் செய்ய நினைச்சதை என்னை தடுக்கிறது யார்? என்னை தடுக்கிறது யார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்க, கர்த்தர் பட்சத்தில் இருக்க. உனக்கு எதிரியா நிற்கிறது யார்? உனக்கு எதிரியா நிற்கிறவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் இருக்க. தம்பி சகோதரா மகா உனக்குள்ள கர்த்தர் காலம்
அது குறித்த காலம், அதுக்கு தயவு செய்ய நேரம் வந்தது. ஆமே ஆமே. உனக்காக குறிக்கப்பட்ட காலம், உனக்காக குறிக்கப்பட்ட நேரம், உன்னை ஆசீர்வதிக்க தேவன் குறித்த காலம், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் குறித்த நேரம், அது உனக்காக வந்து விட்டது. அது உனக்காக வந்து விட்டது. அது உனக்காக வந்து விட்டது. கைகளை தட்டி கத்த மகிமைப்படுது. கைகளை தட்டி கத்த மகிமைப்படுது. அது உனக்காக, அது உனக்காக, அது உனக்காக. இது உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம், இது உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம், இது உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், இது உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், இது உன்னை ஆசீர்வதிக்கிற நாள். சிவா கத டட ரக துட அல்மா ரக மட ஷப தட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓ வருவர மேல, ஓ வருவர மேல, ஓ வருவர மேல பனி துளி போல, பனி துளி போல, பனி துளி போல இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஆமே ஆமே ஆமே. கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார். ஆமே. கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார். ஆமே. அவர் செய்து முடிப்பா. கர்த்தர் செய்ய நினைச்சா கர்த்தர் செய்து முடிப்பா. கர்த்தர் செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது. செருபாபேல் கட்டி முடிப்பா. செருபாபேலின் கைகள் சிவா கத டட ரக துட ரிபா டட ரக தட அல்மா ரக மட சபா. நீ தொடங்கிற காரியத்தை கர்த்தர் முடிக்க போறா. நீ தொடங்கிற காரியத்தை கர்த்தர் முடிக்க போறா. நீ தொடங்கிற காரியம் நீ கர்த்தர் தொடங்கிற, நீ கர்த்தர் தொடங்கிற, நீ கர்த்தர் சபை தொடங்கிற, கர்த்தர் முடிக்க போறா. கர்த்தர் முடிக்க போறா. கர்த்தர் முடிக்க போறா. செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது. அவளை கட்டி முடிப்பா. அவளை கட்டி முடிப்பா. அவளை கட்டி முடிப்பா. நீ தொடங்கிட்ட கர்த்தர் முடிப்பா. நீ தொடங்கிட்ட கர்த்தர் முடிப்பா. நீ தொடங்கிட்ட கர்த்தர் முடிக்க போறா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. செருபாபேலின் கையில் அஸ்திபாரம் போட்டது. அவனை கட்டி முடிப்பான். ஆமே ஆமே ஆமே. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை மாற்றுகிறவன், தடைகளை மாற்றுகிறவன், தடைகளை மாற்றுகிறவன் உனக்கு முன்னால போறா. உனக்கு முன்னால போறா. தடைகளை மாற்றுகிறவன், தடைகளை மாற்றுகிறவன் உனக்கு முன்னால போறா. உனக்கு முன்னால போறா. அவர் தடையை தாண்டிவீர்கள். நீங்க 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 தடையை தாண்டிவீர்கள். எல்லா தடைகள், எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. அத்தனை தடைகள் எங்க ஆசீர்வாதத்துக்கு காணப்படுற அத்தனை தடைகள், அத்தனை தடைகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இவ கத்தடா அல்மா ரக சபா ரிபா டட ரக துட அல்மா ரக மட சபா டட ரிபா டட ரக துட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அத்தனை விதமான தடை, அத்தனை விதமான தடைகள் உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படுவதாக. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். லாசர் பக்கத்தை எழுப்ப முடிவு பண்ணிட்டார். ஆமென் ஆமென். சீசனுக்கு சொல்லிட்டாங்க, அந்த ஊருக்கு போலாம்பா, அந்த ஊருக்கு போலாம்பா. அவனை நான் எழுப்பணும். அவனை நான் என்ன செய்யணும்? அவனை எழுப்பணும். அவன் பிரச்சனையை நான் மாற்றணும். அவன் நாத்தத்தை நான் மாற்றணும். அவன் பிரச்சனையை மாற்றணும். அவன் போராட்டத்தை மாற்றணும். அவன் வெளிவடத்தை மாற்றணும். அவன் வியாதியை மாற்றணும். எனக்கு கட்ட சொல்றான், இங்க போவாம்பா, இந்த போவாம்பா, இந்த இடத்துக்கு போவாம்பா. சீசனை சொல்றான், சீசனை சொன்னா நமக்கு போவாம்பா, நமக்கு போவாம்பா. அந்த பிரச்சனையை மாற்றணும். அவன் போராட்டத்தை மாற்றணும். அவங்க நெருக்கத்தை மாற்றணும். அவங்க கஷ்டத்தை மாற்றணும். அவங்க கடனை மாற்றணும். அந்த ஊருக்கு போலாம். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சீசனை பார்த்து இயேசு சொன்னார், ஆமென். எங்க போலாம்? எங்க போலாம்? அங்க ஊருக்கு போலாம்பா. எதுக்கு போலாம்? அங்க நாட்டத்தை மாத்தணும். அங்க யாராலுமே மாத்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சபையில யாராலுமே மாத்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கிராமத்துல யாராலுமே மாத்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மகனுக்கு, அந்த மகனுக்கு யாராலுமே மாத்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி வா போலாம். அந்த மாத்தணும். அந்த மாத்தவே, அந்த மாத்தத்துக்காகவே அந்த ஊருக்கு போலாம்பா. அந்த ஊருக்கு போலாம்பா. அன்னைக்கு சொன்னவன் இன்னைக்கு சொல்லிட்டு வரா. இன்னைக்கு சொல்லிட்டு வரா. இந்த இடத்துக்கு வரா. உன் பிரச்சனையை மாத்த, உன் பாரத்தை மாத்த, உன் நெருக்கத்தை மாத்த, உன் கஷ்டத்தை மாத்த. இவன் கட்ட அந்த சபைக்கு போலாம்பா. அந்த இடத்துக்கு போலாம்பா.
சீசரை பார்த்து இயேசு சொன்னார் ஆமே. எங்க போலாம்? பெத்தானியாவுக்கு போனப்பா. எல்லாரும் சொல்றாங்க ஐயா வேண்டாம் வேண்டாம், அது ரொம்ப மோசமான ஊர், அது ரொம்ப மோசமான. உங்களுக்கு தெரியாதா, நேற்று நம்ம அடிக்க கல் எடுத்துக்கிட்டோம், நேற்று நம்ம அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிட்டோம். நைட்லேயே அப்படி இருந்துச்சு, பகலில் போனான்றீங்க எப்படி இருக்கும்? அவ சொல்றா, நான் கல்லடி பாடுறத விட ஒரு பிள்ளையை நான் எழுப்பணும், ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், ஒரு பிரச்சனையை மாற்றணும், ஒரு போராட்டத்தை மாற்றணும், ஒரு நெருக்கத்தை மாற்றணும், ஒரு கஷ்டத்தை மாற்றணும். அதுதான் என் பிரதானம், அதுதான் பிரதானம். யார் ஆளுமே மாற்ற முடியாத பிரச்சனை உள்ள ஒரு குடும்பங்க இருக்குது. அந்த பிரச்சனையை மாற்றணும். யார் ஆளுமே அந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியல, அந்த பிரச்சனையை மாற்ற முடியல, அந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியல, அந்த குடும்ப பிரச்சனையை நான் மாற்ற போறேன், நீ வா என்று சொல்லி. ஆமே ஆமே ஆமே. அன்னைக்கு சீசர்களுக்கு சொல்ல இன்னைக்கு சொல்லிட்டு வரா, என்ன சொல்லி வரா? இந்த சபைக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு, யார் ஆளுமே அந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியல. யார் ஆளுமே எவ்வளவு பெரிய மனுஷன், யாரோ கத்த சொல்றா, பெரிய போதகரால கூட அந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியல. பெரிய போதகரால கூட, பெரிய பாஸ்டால கூட அந்த பிரச்சனையை மாற்ற முடியல. அப்பேற்பட்ட மாற்ற முடியாத பிரச்சனையை நான் மாற்ற போறேன். அதுக்காகவே இந்த இடத்துக்கு போறேன், அதுக்காகவே கர்த்தர் வரா. ஆமே ஆமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமே. யார் ஆளுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்றுவதா அவர் பெரியவர். ஆமே ஆமே. நாத்தத்தை யாராலுமே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நாத்தத்தை மாற்றி ஒரு பெரிய வாசனை வீசுகிற குடும்பமா அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமே. அந்த லாசரு வாழ்க்கையை மாற்றினார். ஆமே. நம்ம வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போறா. விசுவாசிகளை கைகளை தட்டு, விசுவாசிக்கிறவங்களை கைகளை தட்டு. உன் பிரச்சனை மாற போகுது. இந்த நல்ல நாளில் கர்த்தர் தீர்க்கமா சொல்றா. உன் பிரச்சனை மாற போகுது. உன் போராட்டம் மாற போகுது. உன் நெருக்கம் மாற போகுது. அது சீக்கிரமாய் மாறும். ஆமே. அந்த பிரச்சனையை மாற்ற கூட இருக்கிறவங்களே வேணாம்னு சொன்னான் இல்லையா? கூட இருக்கிறவங்களே அந்த யோவான் 11 பாருங்க. நான் அடுத்த பத்தி போன்னு நினைக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் எங்கே நிறுத்துறாரு. அந்த 12ஆம் வசனம் பாருங்க. 11 அதற்கு சீசர்கள் ரபி இப்பொழுதுதான் என்ன பண்ணாங்க? கல்லெறிய தேடினார்களே மறுபடியும். அப்படி என்ன அர்த்தம்? ஐயா இப்போதான் அடிக்க பார்த்தோம், அங்கே போகலாமா? அங்கே நம்ம போக வேண்டாம், அங்கே போக. ஆனால் இயேசு சொன்னார், அடுத்த வசனம் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதன் ஆகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்பணும். கத்தவனை எழுப்ப தீர்மானிச்சுட்டான். உன்னை தூக்கிவிட தீர்மானிச்சுட்டான். உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானிச்சுட்டான். எத்தனை பேர் கொஞ்சம் நேரம் என் கூட பாங்க, என் கூட கொஞ்சம் வேகமாக போட்டு வாங்க. 12 பேர் புறப்பட்டு வந்தோம். 12 பேர் எதிர்த்து பார்த்தா, ஆனாலும் முடியல. கத்த சொன்னா, நான் எழுப்புறது தான், நான் ஆசீர்வதிக்கிறதா, நான் உயர்த்தறதா, நான் மேன்மைப்படுத்தா. அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு ஆள் அல்ல, 1000 பேர் வந்தால் அந்த தடையை உடைக்கிறவன், தடையை மாத்திரவன் உனக்கு முன்னால, உன் குடும்பத்துக்கு முன்னால, உன் பிள்ளைகளுக்கு முன்னால கர்த்தர் போகிறார். தடைகள் தாண்டும், தடைகள் மாறும். கர்த்தர் தடையை மாற்றுகிறவன். ஆமென். ஹalleluya. நான் ஆராதிக்கிற இயேசு எல்லாத்தையும் மாத்துகிறவர். ஆமென். 12 பேர் சொல்றாங்க, வேணாயா அங்க போனா அவனை மட்டும் இல்ல, அவன் நித்திரையா இருக்கான், உன்னையே சாவடிச்சு போட்டுருவாங்க. உன்னைய
உன்னைய ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க கூட வாங்க. உன்னைய என்ன பண்ணிடுவான்? அந்த உன்னைய சாவடிச்சிருவாங்க. அவன் சொன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனை எழுப்பட்டா அவனை ஆசீர்வதிக்க என் ஜீவனே போனாலும் நான் வந்தது அவனுக்கு தான், அவனை தூக்கி விடதான், அவனை ஆசீர்வதிக்கதான். ரீபா கட்ட டட ரங்க துட ரீபா லற மட சபதட கைகளை தட்டி கட்ட மகிமைப்படுது. கர்த்தருடைய மகிமை. ஆமென். சீசர்கள் சொல்றாங்க, ஐயாங்க போனா உன்னை கொன்னிடுவாங்க. இயேசு சொல்றா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாதான் அவன் உயிர் வரனா, என் உயிரை விடவன ஆயத்தம், என் ஜீவனை விடவ ஆயத்தம். உனக்காக இயேசு அவரை ஜீவனையா பணைய வச்சு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறா. ஆமென். ஜீவனை கொடுக்கிறது பின்னாலதான், இப்ப சொல்றா, நான் அவனை ஆஸ்வதிக்க என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் என் ஜீவனை விட எனக்கு அவன் ஜீவன் தான் முக்கியம், அவன் ஆசீர்வாதம் முக்கியம், என் உயிரை விட அவன் ஆசீர்வாதம் முக்கியம். அந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்க, அந்த இயேசு உன் வாழ்க்கை கிரியை செய்யறா, மாற்ற முடியாத பிரச்சனைகள், மாறாத பிரச்சனைகள், இது வரைக்கும் மாறாத பிரச்சனைகள், மாற்ற முடியாத பிரச்சனை இயேசு மாற்றுகிறான். ஆமென். அப்ப இயேசுக்கு எதை பத்தி கவலை இல்லை? என் உயிரை பத்தி எனக்கு கவலையே, நான் அடிப்படுத்த பத்தி கவலையே, என் வேதனை பத்தி கவலையே. என் வேதனையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் கவலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவன் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும், அந்த குடும்பம் உயர்த்தப்படணும், அந்த குடும்பம் மேன்மைப்படணும். என் பிள்ளை ஆஸ்வாதமா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை நிம்மதியா இருக்கணும், என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் என் நோக்கம். நான் வந்ததே அதுக்குதான், யாராலுமே மாற்ற முடியாத, மாற்றுவதற்காக தான் நான் வந்தது. அதை நான் தொடங்கிறேன், அதை செய்து முடிக்க போறேன். ஆமென். 12 பேர் எடுத்து பார்த்தான் இல்லையா? 12 பேர் முடியல. ஆமென். எத்தனை பேர்? 12 பேர். அவங்களாம் யாரு? கூடவே இருந்தவங்க இல்லையா? கூடவே இருந்தவங்க தடுத்தாலும் முடியாது. பேதுரு யாரு? ரொம்ப பெரியவர் இல்லையா? கூட இருக்கிறதுலே பெரியவர் யாரு? 11 பேரை விட பெரியவர் யாரு? பேதுரு இல்லையா? கூட இருக்கிறவளே பெரிய ஆளா இருந்தாலும் முடியாது, கூட பிறந்தவளே தடுத்தாலும் முடியாது, கூட இருக்கிறவன் தடுத்தாலும் முடியாது, கூட பிறந்தவன் தடுத்தாலும் முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கதா, உன்னை உயர்த்ததா, உன்னை மேன்மைப்படுத்ததா, உன்னை விடுதலை ஆக்கதா, உன் பிரச்சனையை மாத்துறதா, அதை யாரும் தடுக்க முடியாது. கூட இருக்கிறவன முடியாது, கூட பிறந்தவன முடியாது. யாராக இருந்தால் நான் செய்வதை தடுப்பா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. சொல்லுங்க, விவரிக்க. எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்ப நன்றி சொல்வே. சொல்லுங்க, எத்தனை நன்மைகள், ஓ நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. சேர்ந்து ராஜா நன்றி, ராஜா நன்றி, ராஜா இயேசு ராஜா நன்றி, ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த அதிசயம். ஓ எஸ், glory Lord. அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்ப நன்றி சொல்வே. ஆமென். கூட இருக்கிறவனும் தடுத்து பார்த்தான், கூட பிறந்தவனும் தடுத்து பார்த்தான். அவ சொன்னா,
நான் செய்ய நினைச்சேன் அதை செய்து முடிப்பேன். நான் செய்ய நினைச்சிட்டேன் அதை செய்து முடிப்பேன். ஆமே. அதை யாரும் தடுக்க முடியாதுங்க. யாரும் தடுக்கவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. ஆமே ஆமே. தடுக்கவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. அப்படி சொல்லுங்க. தடுக்கவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. ஆமே ஆமே. தடுக்கவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. ஆமே ஆமே. தடுக்கவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. ஆமே. கர்த்தர் செய்ய நினைச்சிட்டா அதை செய்து முடிக்க போகிறார். ஆமே. கர்த்தர் செய்து ஆரம்பிச்சிட்டா அவன் செய்து முடிக்க போறான். செருபாபேலின் கையில் அஸ்திபாரம் போட்டது அவன் கட்டி முடிப்பான். ஆமே ஆமே. கூட இருந்தவனும் தடுத்து பார்த்தான், கூட பிறந்தவனும் தடுத்து பார்த்தான். ஆமே. அவன் சொன்னா நான் செய்ய நினைச்சிட்டேன் அது யாரும் தடுக்க முடியாது. ஆமே. நான் எழுப்ப போறேன், வா, அவ்வளவுதான். நான் என்ன செய்ய போறேன்? அவனை நான் எழுப்பியே ஆகணும். ஆமே. அவனை நான் எழுப்பியே, அவனை தூக்கி நிறுத்தியே, அவன் பிரச்சனையை மாத்தியே, அவன் போராட்டத்தை மாத்தியே, அவன் நெருக்கத்தை மாத்தியே, அவன் கஷ்டத்தை மாத்தியே, அவன் கண்ணீரை மாத்தியே, அவன் உபத்திரவத்தை மாத்தியே, அவன் கடனை மாத்தியே, அவன் போராட்டத்தை மாத்தியே, நான் மாத்தியே தீருவேன். நான் மாத்தியே தீருவேன். ஆமே ஆமே. யாரோ சொல்றான், போனா செத்து போயிட்டு பரவாயில்ல, போனா முதல்ல அடிக்க தேடினான் இல்லையா, இப்போ போனா கொன்னே போடுவாங்க. அவன் சொல்றான் பரவாயில்ல, அது போனா பரவாயில்ல, எனக்கு என் உயிரை விட அவன் சுகம் தான் எனக்கு முக்கியம், அவன் விடுதலை தான் முக்கியம், அவன் ஆசுவாதம் தான் முக்கியம், அவன் சமாதானம் தான் முக்கியம், அவன் நன்மை தான் முக்கியம், அவன் ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம், அவன் ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம். ஆமே ஆமே ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க அவர் உயிரை கூட பொருட்படுத்தலை, அவர் பலவீனத்தை பொருட்படுத்தலை, அவர் வேதனையை பொருட்படுத்தலை. அவர் ஒரே ஒரு டார்கெட் நல்லா இருக்கணும், அவர் ஒரே ஒரு நோக்கம் நீ நல்லா இருக்கணும், அவர் ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் ஒரே ஒரு நோக்கம் நீயும் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழணும். ஆமே. அதுதான் தேவனுடைய நோக்கம். அதை இன்னைக்கு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமே. அதை என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். செய்ய ஆரம்பிச்சுட்டா அதை கர்த்தர் முடிக்க போறார். ஆமே. செய்ய ஆரம்பிச்ச கர்த்தர் என்ன செய்ய போறார்? முடிக்க போகிறார். ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை கர்த்தர் என்கிட்ட செய்யணும்னா என்கிட்ட ஒரே ஒரு நிபந்தனை எதிர்பார்க்கிறார். அமைதியா இரு. என்னவா இரு? அமைதியா இரு. என் செயலுக்கு குறுக்க வராத. என் செயலுக்கு இந்த பந்தியில் பார்த்து வச்சுக்கோங்களேன், இப்படி ஓடுவான் அப்படி ஓடுவான் இல்லையா, எல்லாம் ஓரம் போகும். நான் செயல்பட விரும்புகிறேன், நீ அமைதியா இரு இல்லையா. உங்க அக்கா ரொம்ப பேசிதான் என்ன ஆயிட்டா, ரொம்ப பேசிதான் என்ன ஆயிட்டா, அது நாருமே, இது அப்படி ஆகுமே, இது இப்படி ஆகுமேண்ணா, பேசத்தை முதல்ல நிறுத்து. என்ன சொல்லுங்க? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. பேசத்தை நிறுத்திட்டீங்கன்னா, யாரோ கேட்குறாங்க, யார் கட்ட, அது யார் கட்ட, அது அவங்க கட்டி. பேசுறத நிறுத்திட்டீங்கன்னா கத்த கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்போ எதுதான் தடுக்குது? எதுதான் தடுக்குது? ஒன்று சொன்னால் நாளாக பேசுகிறேன், ஒன்று சொன்னா அப்புறம் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் இல்லையா. அவனை எங்கே வச்சுருக்கிறேன்னு தான் கேட்டார் இல்லையா. அது நாருமே, அது இப்படி, அதெல்லாம் உனக்கு கேட்டாரா? இல்லை இல்லையா. ஒன்று சொன்னால் நாளாக பேசுகிறேன். பக்கத்தை சொல்லுங்க, ஒன்று சொன்னால் நாளாக பேசுகிறேங்க. இதுதான் ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு தடையாக இருக்கு. என்னமா இருக்கு? இப்போ எது மாறிட்டா எது மாறிடும்? பேசுறத நிறுத்திடு இல்லையா. எங்க பேசுறத நிறுத்து? நீ எங்க நினைக்கிறிய அங்கே. இப்போ நான் சொல்லும் போது என்ன தோணும்? ஒருவேளை இவன் கட்டியான்னு தோணும் இல்ல, அதே தான். புரியல, எனக்கு புரியல. என்ன இப்போ நான் சொல்லும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் இவன் கட்ட பேசுறதா? அதே தான். யார் கட்ட பேசுறது நினைச்சு பத்தியா? அதே தான். இதை நிறுத்திடு, கர்த்தருடைய கிரியை சீக்கிரம் தொடங்கும். இப்போ எதுவும் தடுக்கச்சு? அவர் பாட்டு வந்து அமைதியாக உட்காந்துக்கிறார் ஊரில் இல்லையா. இந்த அம்மா போனாங்கல்ல, போயிட்டு வந்தனை செஞ்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா என் தம்பி மடிச்சிருக்க மாட்டான் இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா. சரிம்மா, நான் வந்து என்ன செய்யணும், எழுப்புறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு முதல்ல சொன்னேன், பேசுறத நிறுத்து. ரெண்டாவது சொல்கிறேன், தெரிஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்து. என்ன மாதிரி? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யற, பேசுற இல்லையா, அதை நிறுத்து. மூணாவது, உனக்கு தெரிஞ்சதை பேசுறத நிறுத்து. ஒன்று சொன்ன, பேசுறதே நிறுத்திடு இல்லையா. பேசுறதே எப்படி பேசாம இருக்க முடியுமா?
இருக்கணும். ஒருத்தி போனா பத்தியா, என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? ஒருத்தி போனா, சின்ன போனாலா, என்ன சொன்னா? நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான். அப்படியாம்மா? சின்ன வந்து எழுப்புறேன் அது சொன்னா பத்தியா, அதை நிறுத்துறவ தாங்க. அத மறுபடி பேசவே எதனா புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். இல்லை, நான் இப்போ சொன்னது புரியுதான்னு கேட்டேன். நான் பேசுன பிரசங்கத்தை கேட்கல. இப்போ புரியுதான்னு கேட்டேன். அது புரியுதான்னு கேட்டேன். புரியுதா? என்ன புரியுது? பேசாத அமைதியா இருப்பியா? கஷ்டம்தான் இல்லையா? கஷ்டம்தான். நீங்க உயிரை கூட விட சொல்லுங்க, பேசாத மட்டும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க சொல்ல வேண்டாம். அதை தான் சொல்றாரு, பேசத நிறுத்து. ரெண்டாவது என்ன? தெரிஞ்ச மாதிரி பேசுற பாரு. என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற பாரு, அதை நிறுத்து. மூணாவது என்ன? தெரிஞ்சதெல்லாம் பேசுற பாரு, அதை நிறுத்து. இதை 3 நிறுத்திட்டேன்னா அவர் கிரிய தொடங்கிறோம். ஆனா 3மே கஷ்டம்தான். 3மே கஷ்டமா ஈஸியா? 3மே தெரியும். வேற ஒன்றும் வேண்டாங்க. பக்கத்தில் 2 பேரும் ரசம் இப்படி வச்சா நல்லா, இவங்க பேசிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. எங்க இவங்க 2 பேரும் இல்லை, அங்கிருந்து ஒரு அக்கா சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி வச்சாதான் இல்லையா? அக்கா அவனை யார் கூப்பிட்டது? அக்கா எதை பேச விரும்புகிறோம்? தெரிஞ்சதை இல்லையா? நம்ம தெரிஞ்ச என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்கவே முடியாது இல்லையா? உனக்கு தெரிஞ்சதை நிறுத்து. என்ன? தெரிஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்து. மூணா சொல்றாரு, பேசுறதே நிறுத்திரு. 3மே கஷ்டம்தான். இதை 3ஐயும் செஞ்சா அவர் 1 செய்வார். பக்கத்தில் சொல்லிட்டுங்க, நீங்க 3 செஞ்சீங்கன்னா அவர் 1 செய்வார். உங்களுக்கு எத்தனை வேணும்? 3 என்னால் முடியாதுன்னு ஏன்னா அவர் 1 முடியாதுன்றவாரு. 3 என்னால் முடியும் ஏன்னா 1 என்னால் முடியும். என்ன முடியும்? யாருமே மாற்ற முடியாததை மாற்ற என்னால் முடியும். ஆமே, யாருமே மாற்ற முடியாததை. எல்லாம் கண்களை மூடலாமா? முழங்கால் படியிட்ட கண்களை மூடலாமா? 2 நிமிஷம் முடிக்க போறேன். 2 நிமிஷம் முடிக்க எல்லா கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாமா? கத்தை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி கத்தை நோக்கி பார்க்கலாமா? கத்தை செய்ய நினைச்சிட்டா அதை முடிக்க போறான். ஜெபத்தில் கத்தை எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சிருக்கிறா. 2 நிமிஷத்தில் முடிக்க போறேன். 2 நிமிஷத்தில் கூட முடிக்க போறேன். நான் ஒன்னே புரிஞ்சுக்கோ, 3 அர்ப்பணிப்பு. நான் அதிகமாக பேசுறத நிறுத்திடுவேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறத நிறுத்திடுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசுறத நிறுத்திடுவேன். இதை 3ஐயும் நிறுத்திட்டா கர்த்தர் செய்ய தொடங்கினார், அதை முடிச்சிடுவார். கர்த்தர் செய்ய தொடங்கினார், அதை முடிச்சிடுவார். என்ன தொடங்கி இருக்கிறார்? யாராலுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யாராலுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யாராலுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நல்ல நாளில், இந்த அருமையான நாளில் நீங்கள் பிறந்த நோக்கமே நீங்கள் பெரியவராய்களை கிரியை செய்யதான். அந்த பெரியவருடைய வேலையை யாருமே செய்ய முடியாததை செய்து முடிக்கிறதான். நாத்தத்தை யாராலுமே மாற்ற முடியாதது, அப்படிப்பட்டதை மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறார், அதை நிச்சயமாக செய்து முடிக்க போகிறார். அதுக்கு 3 காரியம். பேசுறத நான் நிறுத்தணும். தெரிஞ்ச மாதிரி பேசுறதை நிறுத்தணும். தெரிஞ்சதெல்லாம் பேசுறதை நிறுத்தணும். இது 3ஐயும் நிறுத்திட்டுனா தேவையானதை மட்டும் நான் பேசுவேன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. மார்த்தாள், நீ பேசுறதை நிறுத்து. சீசர்கள் பேசுறதை நிறுத்து. உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுற, உனக்கு தெரிஞ்சதை பேசுற. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய கிரியை உனக்கு இருக்கு. அப்போ நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய கிரியை மட்டுப்படுத்தும், தேவனுடைய கிரியை தடை பண்ணும். எனக்கு பேசுறதையும் தெரிஞ்ச மாதிரி பேசுறதையும் தெரிஞ்சதெல்லாம் பேசுறதையும் நிறுத்திட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். யாராலுமே மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்றி ஆஸ்வதிக்க போகிறார். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். யாராலுமே மாற்ற முடியாத காரியங்கள் எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலும், தொழில்களும், மற்ற காரியங்களிலும் கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. நடத்தும், நாமத்தை உயர்த்தும், கரங்கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை வெடிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.